ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு மூவி பார்க்க போகிறோம். இந்த மூவி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். மூவி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க, அப்புறம் ஹைப் பண்ணிடுங்க. இப்போ மூவிக்குள்ள போகலாமா? மூவி ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம கதையோட ஹீரோயினை தான் காட்டுறாங்க. என் பேர் ஷியாச்சி. ஆக்சுவலி நான் சிங்கிள் தான், ஆனால் எனக்கு 2 குழந்தைங்க இருக்கு. எனக்கு பணத்தை வேறுந்தனால ஃபேமிலியில் நான் வேலைக்கு போனேன். அதுக்கப்புறம் 1 இயர்க்கு முன்னாடி என்னோட லைஃப்ல என்ன நடந்ததுன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறா கதையை. நம்ம ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கா. அவ கூட யாருமே இல்லை, அவ மட்டும் தான் தனியாக செக்அப் போயிட்டு வரா. ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறா. அப்ராட்ல யாரோ ஒருத்தர் கூட ஒன்றா இருந்தனால அவள் ப்ரெக்னென்ட் ஆயிட்டா. 2 குழந்தை வேற. பக்கத்தில் யாரும் இல்லை. அவள் வீட்லேயே அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மேட்டர் தெரியாது. அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. நர்ஸ் புலம்பிட்டே வருது, ஏமா உன்னை பார்த்துக்க ஆளே இல்லையா, ஏமா தனியாக வந்த அப்படின்னு சொல்லி. அவளை அப்படியே கூட்டிகிட்டு போய்கிட்டே இருக்க அம்மா கிட்ட இருந்து ஃபோன் வர, அம்மா நெக்ஸ்ட் வீக் நான் உங்களை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு இதை அம்மா கிட்ட எப்படி சொல்ல போறேன்னு தெரியலன்னு யோசிச்சுட்டே வரா. மொபைல் அப்படியே கீழே விழுந்துருச்சு. கரெக்டாக ஆப்போசிட்ல நம்ம ஹீரோ வரான். ஹீரோ வந்து ஃபோனை எடுத்து கொடுக்க ஹீரோட கண்ணில் இருக்க அந்த மச்சத்தை பார்க்குறா. நான் அன்னைக்கு நைட்டு ஒன்றா இருந்த ஆளுக்கு இதே மாதிரி தானே மச்சம் இருந்ததுன்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்க. இன்னாங்க உங்களோட ஃபோன் அப்படின்னு சொல்ல, கோயின்சிடென்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துட்டு அந்த பக்கம் போறா. அந்த டைம்னு பார்த்தா கீழே கிடக்கிற மாதிரி இருக்கு. அதை கொஞ்சம் எடுத்து கொடுங்கன்னு சொல்ல, அது பார்க்கறக்கு ஒரு மாதிரி ப்ரௌச் மாதிரி இருக்கு. இது யாரோடது? அவரோடதா தான் இருக்கும்னு சொல்ல, அந்த பொண்ணு கூட யாருமே இல்லை பாருங்க சார்னு சொல்லி அசிஸ்டன்ட் சொல்ல, அடுத்தவங்களை பத்தி திங்க் பண்ணாதன்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோ அந்த பக்கம் போறான். அவங்க கிட்ட இதை போய் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கொடுக்கறதுக்காக வேகமா ஹீரோயின் அங்க வந்துட்டு இருக்கா. ஹீரோட அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அவங்கள பார்க்க தான் வந்திருப்பான். அம்மா புலம்பிட்டு இருக்காங்க. ஏண்டா எல்லாரும் நீ கேவான்னு கேக்குறாங்கடா, சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணிடான்னு சொல்ல, ஆமா அதை பத்தி எதுக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க, வெயிட் பண்ணுங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. கையில பார்த்தா அவன்கிட்ட அந்த ப்ரௌச்சை காணும். இது எங்க போச்சுன்னு தெரியல. பாட்டி வேற என்கிட்ட கொடுத்ததுன்னு சொல்லி யோசிச்சுட்டே அங்கிருந்து கிளம்புறான். சரி அப்புறம் மறந்துடாத, ரூய் வந்து இப்ப அப்ராட்ல இருந்து வர போற உன்னை பாக்குறதுக்கு. 2 பேரும் சைல்ட்ஹுட் ஸ்வீட் கார்டு, ஒரே ஒரு சான்ஸ் கொடுடா அப்படின்னு சொல்லி அம்மா சொல்ல, ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கல. வேகமா அந்த பக்கம் போறான். அங்க பார்த்தா ஹீரோயின் உட்காந்துருக்கா. ஹீரோவை பார்த்துட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறா. திடீர்னு பார்த்தா அவளுக்கு பெயின் வந்துருச்சு, வாட்டர் பிரேக் ஆயிடுச்சு. அதுக்குள்ள எமர்ஜென்சின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றதுக்கு போயிட்டாங்க. அதை பார்க்கும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்குள்ள கொண்டு போனா அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்க. ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள போக அங்க யாருமே இல்ல. ரொம்ப கஷ்டமா இருக்கு ஹீரோக்கு. அந்த குழந்தை பிறந்ததா இல்லையான்னு பார்த்துட்டு தான் போகணும்னு அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஒரு வழியே ஹீரோயினுக்கு குழந்தையும் பிறந்துருச்சு. அவ ஆசைப்பட்டபடி ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஆனா இங்க ஹீரோக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு. நான் எதுக்காக இங்க உட்கார்ந்துருக்கேன்னு எனக்கே புரியலையேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். அந்த டைம்னு பார்த்து ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அங்க வரா. இவளுக்கு டெலிவரி ஆச்சுன்னு பார்த்துட்டு, இந்த ஆள் என்ன இங்க பண்ணிட்டு இருக்காரு, இவர் யாரு அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே அப்படியே அங்க போறா. அங்க இருந்து ஒரு நர்ஸ் வந்து சொல்றாங்க, குழந்தைங்க 2 பேரும் சேஃபா இருக்காங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணுன்னு சொல்ல. ஹீரோ அதை கேட்டுட்டு அங்க இருந்து போறான். இந்த லேடிக்காகவா இங்க உட்காந்துருந்தாங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அசிஸ்டன்ட் பையன் போக, அதுக்கப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோயின் வரா. இங்க பாரு, அங்க யாரோ ஒருத்தர் உட்கார்ந்துருந்தாரு, அவர் போயிட்டார் போல இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள கூட்டிட்டு போயாச்சு ரூமுக்கு. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எனக்கும் சந்தோஷமா இருக்குடி. ஆனா உன் அம்மா கிட்ட எப்ப சொல்ல போறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு குழந்தைய கையில வாங்கி பார்த்துட்டு இருக்கா. அங்க ஒரு பொண்ணுக்கு டெலிவரி ஆயிருக்கு. அவ பேரண்ட்ஸ் அவளை விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு கஷ்டமா இருக்கு. என்னாச்சு, நீ ஃபீல் பண்றியான்னு ஃப்ரெண்டு கேட்க, அதெல்லாம் இல்லடி, நான் எதுவும் ஃபீல் பண்ணல, எனக்கு ஹாப்பியா தான் இருக்குன்னு சொல்ல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட கசின் அவளோட பாய் ஃப்ரெண்டோட போயிட்டு இருக்கா. அவனுக்கு காலில் ஏதோ அடிபட்டுருச்சு போல, புலம்பிக்கிட்டே போறா. அங்க பார்த்தா ஹீரோயின் இருக்கா. இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா, என்னது இவன் இங்க இருக்காங்கிறது அம்மாக்கு தெரியுமான்னு தெரியல. இதோ இப்பவே ஆன்ட்டிக்கு போட்டோ எடுத்து அனுப்புறேன்னு சொல்லி போட்டோ எடுத்து, ஆன்ட்டி உங்க பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு போல, சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ண. அதுக்கப்புறம் அம்மா கால் பண்றாங்க. நேரா பார்த்தா அம்மா ஹாஸ்பிட்டலுக்கே வந்துட்டாங்க. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பயந்து போயிருக்கா. அம்மா அழுதுட்டே அங்க வராங்க. 2 குழந்தை பிறந்திருக்கு, உனக்கு குழந்தை பிறந்தது என்கிட்ட நீ சொல்லவே இல்லை, எதுக்கு இந்த மாதிரி என்கிட்ட மறைச்சேன்னு அம்மா கத்துறாங்க. அம்மா அது வந்துன்னு சொல்ல, பேசாம இருங்க ஆன்ட்டி, உங்க பொண்ணு வேணும்னு பண்ணல, அவ பிரெக்னெண்டா இருக்கான்னு தெரிஞ்சா யாரு காரணம் நீங்க கேட்பீங்கல்ல, அதனாலதான் அவ மறைச்சிருப்பா. பாத்தீங்களா 2 குழந்தை பேத்துக்கிட்டா இன்னும் சொல்லவே இல்லை, இவளுக்காக என்ன எப்படி திட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்ல. அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏமா இந்த மாதிரி பண்ற, தனியா ஒண்ணு நான் வளர்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன், இப்ப நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிருக்கன்னு சொல்லி அழுக. ஹீரோயினும் அழுகுறா. அப்படியே ஃப்ரெண்டுக்கு செம கடுப்பா இருக்கு. இங்க பாரு, இதுக்கப்புறம் இவளை பத்தி ஏதாவது பேசினா அவ்வளவுதான் கசின் கிட்ட சண்டை போட. அம்மா ரொம்ப திட்டுறாங்க. பாவம் இப்பதான் டெலிவரி ஆயிருக்கு, அவளை பாத்துக்க கூட ஆள் இல்லாம கஷ்டப்படுறா, ஆண்டி ப்ளீஸ் திட்டாதீங்க அப்படிங்கிற மாதிரியே ஃப்ரெண்டு சொல்ல. அதுக்கப்புறம் கசின் புள்ள இதான் சாக்குன்னு சொல்லி ஹீரோயினை பத்தி ஓவரா பேசுறா. என்ன பண்றதுன்னு புரியல ஹீரோயினுக்கு. ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா ஆமா, உன்ன மாதிரி தான் நான் இருக்கணும், எக்ஸாம்பிளுக்கு உன்ன தானே சொல்லுவாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி உன்ன மாதிரி குழந்தை பேத்துக்கிட்டா நல்லாவா இருக்கும்னு சொல்ல. இங்க பாரு, இதுக்கு முன்னாடி உனக்கே 2 டைம் அபாஷன் ஆயிருக்கு, அது யாருன்னு முதல்ல கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு அவளை திட்டிக்கிட்டே ஃப்ரெண்டு போறா. அதுக்கப்புறம் அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணா. ஹீரோயின் சொல்றா, நீ கவலைப்படாதமா, இந்த குழந்தைய நான் பத்திரமா வளர்ப்பேன், எனக்கு நீங்க இருக்கீங்க பக்கத்துல, கண்டிப்பா இந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னா கண்டுபிடிப்பேன்னு சொல்ல. அதை பத்தி நீ என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு அம்மா அழுகுறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் அம்மா கிட்ட இதை பத்தி சொல்ல. 1 இயர் ஆயிடுச்சு,
குழந்தைய அம்மாவும் ஹீரோயினும் தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் வருது அவ ஃப்ரெண்டு கிட்ட இருந்து. ஏய் நீ ஜாப் கேட்டில, நானே ஜாப் போறியா? என்னோட பாய் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, அவர் பேரு ஷூசாங், அவருக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்கணும், நான் நம்பர் சென்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்பர் அனுப்ப ஹீரோக்கு தான் கால் வருது. ஹீரோ ஃபோன் அட்டன் பண்ண அந்த வாய்ஸை கேட்டனையும் என் கூட இன்டிமேட்டா இருந்த அந்த பொண்ணோட வாய்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லி யோசிக்கிறான். இல்ல இல்ல வேற யாராவது இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கன்னு சொல்ல, இந்த மாதிரி யாயா சொன்னா உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்கணும்னு, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவான்னு சொல்ல, அந்த பொண்ணுக்கு 2 குழந்தைங்க இருக்குன்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாளைக்கு எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு மெசேஜ் பண்றேன், வீசாட்ல ஆட் பண்ணிட்டு எனக்காக வந்து குக் பண்ணிட்டு போயிருங்க, என்னோட வீட்டோட பாஸ்வேர்ட் கீயும் நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டான். ரொம்ப தேங்க்ஸ், நாளைக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச டிஷ் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டு போறேன், அதுக்கப்புறம் என்னோட ஜாபை நீங்க பர்மனெண்ட் ஆக்குங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்ல, சரி உன்னோட ஃபுட் எனக்கு பிடிச்சிருந்தா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கட் பண்ணிட்டான். அம்மா எனக்கு வேலை கிடைச்சிருச்சுமா, இப்பதான் நிம்மதியா இருக்கு, நானே வேலை தான், நான் போய் சமைச்சு கொடுத்துட்டு சீக்கிரம் வந்துருவேன், குழந்தைகளை பார்த்துப்பியாமான்னு சொல்ல, நான் பத்திரமா பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வாமா அப்படிங்கிற மாதிரி அம்மாவும் சொல்றாங்க. அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்குன்னு சொல்லி ஹீரோயினுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் அடுத்த நாள் ஹீரோ வீட்டுக்கு போறா. அங்க வெளியே நிக்கிற பாடி கார்டு ஹீரோயின் உள்ள விட மாட்டேங்கிறான். அப்புறம் ஹீரோக்கு ஃபோன் பண்ண உடனே ஹீரோ அசிஸ்டன்ட்க்கு ஃபோன் பண்ணி அந்த பொண்ணை உள்ள விட சொல்லு அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ண, இந்த பொண்ணு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் போல இருக்கு அவங்களுக்குங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் பையனும் யோசிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் போறா. ஹீரோ முன்னாடி சொல்லியிருப்பா என்னோட பிரைவசி வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நீ வந்தா குக் பண்ணிட்டு போயிடணும், ஏன் ரூம்குள்ள வரக்கூடாதுன்னு. சரி ஓகேன்னு சொல்லியிருப்பா. அதே மாதிரி வீட்டுக்கு போய் பாக்குறா, ஃப்ரிட்ஜ்ல எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு ரொம்ப கியூட்டா அழகா அவளும் ஹீரோக்கு பிடிச்ச டிஷ் அவன் ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவான், எனக்கு இந்த டிஷ் தான் வேணும்னு முன்னாடி. ஸோ அவன் பஞ்சுவாலிட்டி படி சாப்பிடுவான். அவனுக்கு அந்த டைமுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா. அதே மாதிரி அங்கேருந்து அம்மாவை பார்க்குறா. டெய்லி வந்து அம்மா வந்து அவளுக்காக ரெடி பண்ணி கொடுக்குறாங்க, அவ இங்கே வந்து சமைச்சு வச்சுட்டு போறா. இதே தான் நடந்துட்டு இருக்கு ரொட்டீனா. 2 பேரும் ஒருத்தர் மீட் பண்ணிக்கவே இல்லை இது வரைக்கும். ஹீரோ பத்தி அவளுக்கு தெரியாது, அவனை பார்த்ததும் இல்ல. ஒருவேளை அவர் மேல பற ஏதோ சத்தம் கேட்கற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவ படுக்க குக் பண்ணி எடுத்து வச்சிட்டு இருக்க. ஹீரோ அங்கிருந்து வரான். பரவாயில்லையே சாப்பாடுல ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டா போல இருக்கு, எனக்கு பிடிச்ச மாதிரி வாமாவே இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்றான். அந்த சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹீரோனுக்கு மெசேஜ் பண்றான், உன்னோட சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு இதே டேஸ்ட்லேயே குக் பண்ணி கொடுன்னு. அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்குன்னு ஹீரோயினுக்கும் ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் இங்க வீட்டுக்கு வந்துட்டா. வந்து குழந்தைகளை பாக்குறா. டெய்லி இதே தான் ரொட்டீனா நடக்குது. அந்த டைமுக்கு மட்டும் போய் ஹீரோக்கு குக் பண்ணி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துருவா. 2 பேரும் மீட் பண்றதுக்கு சான்ஸே கிடைக்கல. ஒரு நாள் வந்து பார்க்க அங்க அக்ரிமெண்ட் வச்சிருக்கான் ஹீரோ, அதாவது இந்த ஒர்க்குக்கான அக்ரிமெண்ட். அவளும் சைன் பண்ணி கொடுத்துட்டு ஹீரோக்கான ஃபுட் அரேஞ்ச் பண்ண ஹீரோ கரெக்டா கீழே வரான். சடனா பின்னாடி வந்து நிக்க ஹீரோயின் திரும்ப சுடுதண்ணி அப்படியே அவன் மேல பட்டுருச்சு. கத்தி எடுத்து யாரா நீ திருட, நான் ஓடி போட அப்படின்னு சொல்ல, என் வீட்டுக்குள்ள வந்துட்டு என்னைய திருடன்னு சொல்றேன்னு சொல்ல, அப்பதான் அவளுக்கே புரியுது, பாஸ் நீங்களா, சாரி உங்களை நான் பார்த்ததே இல்லையா அதனால எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு கிச்சன் கிளீன் பண்ண டவல் எடுத்து கிளீன் பண்றா. ஹலோ இந்த டவலை தான் கிளீன் பண்ணுவியாங்கிற மாதிரி ஹீரோ கேட்க, அதுக்கப்புறம் 2 பேரும் அந்த ஹாஸ்பிட்டல்ல மீட் பண்ணது 2 பேருக்கு ஞாபகம் வருது. அது அன்னைக்கு ஹெல்ப் பண்ணது இவரா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. ஹீரோக்கு இவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல பார்த்த பொண்ணு மாதிரி இருக்கேன்னு சொல்லி யோசிக்க, சரி ஓகே நீ சமைச்ச சாப்பாடு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல, எல்லாம் ஓகே சார், நான் வேணும்னு தண்ணி ஊத்தல, யாரோ தெரியாம பக்கத்துல வந்து நிக்கிறாங்கன்னு நினைச்சுதான் இந்த மாதிரி பண்ணேன், சாரி சார்னு சொல்ல, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ மேல போயிட்டான். ஐயோ வேலையை விட்டு தூக்கிடுவானோ, ரொம்ப கஷ்டமா இருக்கே, அவன் ஏதாவது சொல்ல போறான், குழந்தைங்களோட எக்ஸ்பென்ஸுக்கு நான் என்ன பண்ணுவேங்கிற மாதிரி புலம்பிட்டு நிக்கிறா. ஹீரோ மேல இருந்து அப்பதான் கீழே வரான். கண்டிப்பா வேலை போக போகுதுன்னு பயந்துட்டே இருக்க, எனக்கு உன்னோட ஒர்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னோட குக்கிங் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல, சார் நான் வேணா அடிப்பட்டதை பார்க்கவா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நாளைக்கு வந்து எனக்கு பிடிச்சது குக் பண்ணி கொடு அப்படின்னு சொல்ல, அப்பதான் ஹீரோனுக்கு நிம்மதியா இருக்கு. அப்பா எனக்கு வேலை போகல, அப்பா சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு, ஓகே சார் உங்களுக்கு பிடிச்ச எல்லா சாப்பாடும் ரெடி பண்ணி கொடுக்குறேன் பாய்ன்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிட்டா. அப்புறம் ஹீரோ போறான். அந்த சாப்பாடு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு அவனுக்கு. சாப்பாடு ரொம்ப டேஸ்டியா இருக்குன்னு சொல்லிட்டு அதை ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஹீரோக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் அவ ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கா, இந்த மாதிரி சுடுதண்ணி தூக்கி மேல வேற ஊத்திட்டேன்டி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்ல, ஏதாவது வாங்கிட்டு போ அவரை கரெக்ட் பண்ணிடுன்னு சொல்ல, ஆமா ஏதாவது ஆயின்மெண்ட் வாங்கி கொடுத்து அவரை கரெக்ட் பண்ணணும், அப்பதான் அவர் எனக்கு வேலை பர்மனெண்ட் ஆக்குவாருன்னு சொல்லி யோசிச்சுட்டு, சரி எப்படியாவது போய் ஆயின்மெண்ட் வாங்கி கொடுத்து அவரோட புண்ணு சரியாயிடுச்சுன்னா அவருக்கு என் மேல நம்பிக்கை வந்துருன்னு சொல்லிட்டு மெடிக்கலுக்கு போறா. அங்க போய் ஆயின்மெண்ட் கேட்க அந்த பொண்ணு 2 பிராண்ட் சொல்லுது, ஒன்னு காஸ்ட்லி ஒன்னு வந்து சாம்பிளுக்குன்னு. சாம்பிளே கொடுங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரீயா கிடைச்சது கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்துட்டா. ஹீரோக்கு சாப்பாடுலாம் அரேஞ்ச் பண்ணிட்டு அங்க ஒரு ஸ்டிக்கி நோட்டு இந்த ஆயின்மெண்ட்டை வச்சுட்டு கிளம்பிட்டா. ஹீரோ வர அவனுக்கு லைட்டா வயிறு வலிக்கிற மாதிரியே இருக்கு. வந்து பாக்குற அந்த ஆயின்மெண்ட் அங்க இருக்கு. பரவாயில்ல என் மேல இருக்க அக்கறையில ஆயின்மெண்ட் வாங்கிட்டு வந்திருக்கான்னு சொல்ல, சீக்கிரம் சரியாயிரும் சாரின்னு சொல்ல, அடப்பாவி ஃப்ரீயா வந்து வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்துருக்காளேங்கிற மாதிரி காமெடியா இருக்கு. பட் இருந்தாலும் பரவாயில்ல என் மேல அக்கறையா வாங்கிட்டு வந்திருக்காளேன்னு சொல்லிட்டு சாப்பாடு சாப்பிட்றான். சாப்பாடு ரொம்ப டேஸ்டியா நல்லா இருக்கு, சாப்பாடு ரொம்ப நல்லா தான் இருக்கு, எனக்கு அவன் சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்து உன்னோட சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு தேங்க்ஸ்னு சொல்லி மெசேஜும் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோனோட வீச்சேட்டுக்குள்ள போய் பார்க்க குழந்தையோட அவன் இருக்கிற அந்த மூமெண்ட்ல அங்க பாக்குறான். எல்லாம் இருக்காங்க, ஆனா இந்த குழந்தைய பார்த்தா என்ன மாதிரியே இருக்கு, அவன் ஹஸ்பண்டோட போட்டோ அங்க இல்லையேன்னு சொல்லி ஹஸ்பண்டை தேடி பாக்குறான். நாளைக்கு அவன் ஹஸ்பண்டை பத்தி அவகிட்ட கேக் அப்படின்னு நினைச்சிட்டு போய் தூங்கிட்டான். திடீர்னு பார்த்தா கனவுல ஹீரோயினோட குழந்தையோட இவன் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. அந்த குழந்தைகள அப்பா அப்பான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு. டக்குன்னு எந்திரிச்சு பாக்குறான், எனக்கு எதுக்கு இந்த மாதிரி கனவு வந்தது, நான் எப்படி அவளோட குழந்தைகளோட ஒன்னா இருக்க மாதிரி இருக்கு.
இருக்கு. அவங்கள பத்தியே யோசிச்சனால அவளை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கேன் போலன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் வரான். அப்பயே ஹீரோயினை பத்தியே தான் யோசிக்கிறான். ஹீரோயின் கூட இருந்ததே தான் ஞாபகம் வருது. அதாவது தண்ணி தூக்கி ஊத்துனது, பக்கத்துல வந்தது, அந்த குழந்தைகளோட மூமெண்ட்னா அதுவே தான் ஞாபகம் வருது. அவனுக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஏன் திரும்ப திரும்ப நான் இதை பத்தியே திங்க் பண்ணிட்டு இருக்கேன், அவளை பத்தி யோசிக்கிறேன். லைட்டா வேற பெயினா இருக்கு. சரி, அவ வாங்கிட்டு வந்த ஆயின்மெண்ட்டை தான் யூஸ் பண்ணி பார்க்கலாம், ஃப்ரீயா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு யூஸ் பண்றா. அடுத்த நாள் வந்து பார்க்க அங்க ஹீரோயினை காணும். மெசேஜ் பண்றா, எங்க போனேன்னு. சாரி சார், இன்னைக்கு எனக்கு லீவு தானேன்னு. ஆஹா, லீவா, நான் மறந்தே போயிட்டேன். சரி, வீக்லி ஒன்ஸ் லீவு தானே அவளுக்கு அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஒரு டைம் போய் அவளை பார்க்கணும், அவ குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும், அவ்வளோ ஜாலியா இருப்பாள் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, வேணாம் வேணாம், அவ ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி டென்ஷனா இருக்கு. அதுக்குள்ள பாட்டிக்கிட்ட இருந்து ஹீரோக்கு போன் பண்ணுது. ஏய், இங்க பாரு, இன்னைக்கு ஈவினிங் உனக்கு ஒரு பார்ட்டி, சீக்கிரம் வந்து அட்டன் பண்ணுன்னு. என்ன பார்ட்டி சொல்றீங்க, இப்பவே வரணுமா? ஆமா வா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. கண்டிப்பா பாட்டி ஏதோ பிளான் பண்றாங்கிற மாதிரி ஹீரோ யோசிக்கிறான். பாட்டி அதே மாதிரிதான், எப்படியாவது ஹீரோக்கு ஒரு ஆளை செட் பண்ணி கொடுக்கணும், ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணுங்கிறதுக்காக அவங்களும் பிளான் பண்றாங்க. ஃபேமிலியில ஒரு பொண்ணை ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த பொண்ணை எப்படியாவது ஹீரோக்கு கரெக்ட் பண்ணி கொடுக்கணும்னு யோசிக்க, நம்ம ஹீரோ இங்க திங்க் பண்ணிட்டு இருக்கான். இவங்கெல்லாம் கண்டிப்பா நம்மளுக்கு பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே, யாராவது ஒரு பொண்ணை கூட்டிட்டு போய் என் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லணும். யாரை கூட்டிட்டு போலாம்? பேசாம ரோய் கூட்டிட்டு போலாமா? ஐயோ, நம்ப மாட்டாங்களே. அப்புறம்னு சொல்லி யோசிக்க ஹீரோயினோட ஞாபகம் வருது. இதான் கரெக்ட், பேசாம அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் இவதான் என் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டா பாட்டி சும்மா இருப்பாங்க. சரி, அவளுக்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு அவளுக்கு கால் பண்ணலாமா மெசேஜ் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு ஒரு போட்டோ எடுத்து அனுப்புறான். இங்க பாரு, உன்னால எனக்கு எவ்வளவு செவந்து போச்சுன்னு, வலி தாங்க முடியலன்னு சொல்ல. ஐயோ, இதை பார்த்தா சிக்கன் பீஸ் மாதிரி இருக்கு. சிக்கன் பீஸா? நல்லா பாருன்னு சொல்ல. உண்மையாவே சிக்கன் பீஸ் மாதிரி தான் இருக்கு. ஏய், நல்லா பாரு, என் வயிற்றுல நீ சுடுதண்ணி கொட்டினீல, அதான் செவந்து போச்சுன்னு சொல்ல. அப்படியா? அதுக்கு பதிலாக தான் நான் உங்களுக்கு மருந்து வாங்கி கொடுத்துறேன். நீ வாங்கி கொடுத்த மருந்துலாம் சரியாகல, அதனால நீ தான் காம்பன்சேட் பண்ணி ஆகணும். சரி, நான் என்ன பண்றது? எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா நடிக்கணும் என் பாட்டிட்ட. என்னது கேர்ள் ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. ஆமா, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா நீ நடிக்கணும். ஸோ எவ்வளோ பணம் வேணாலும் நான் தரேன். ஸோ அதனால நீ எனக்காக ஹெல்ப் பண்ணு வா அப்படின்னு சொல்ல. அது எனக்கு பயமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. எதுக்கு பயப்படுற? நான் தான் பணம் தரேன்ல. என் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி இன்னைக்கு நைட்டு என் கூட பார்ட்டிக்கு வா, அது மட்டும் போதும். அதுக்கப்புறம் நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன் பாட்டிட்ட, புரியுதான்னு சொல்ல. அதுக்கப்புறம் ஹீரோயின் வேற வழி தெரியல, இவன் வேற பணம் தரேன்னு சொல்லனா. சரி, குழந்தைகளுக்கு அந்த பணம் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோவும் பணம் அனுப்பிட்டா. அவளுக்கு இன்னுமே ஹாப்பி ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம ஹீரோயினை பிக்கப் பண்றதுக்காக போறான். அங்க பார்த்தா ஹீரோயினோட ஹஸ்பண்டை காணும். ஹஸ்பண்ட் வருவான்னு பார்த்தேன், வரல. சரி ஓகேவா, பிரச்சனையை நம்மளே சால்வ் பண்ணிக்கலாம்னு சொல்ல, சரி போலாமான்னு சொல்லிட்டு அப்படியே கார்ல ஏறா. சரி எல்லாம் ஓகேவா, போலாமா? போலாம், எனக்கு லைட்டா வயிறு தான் வலிக்குது, சாரி என்னால தானே இதெல்லாம் சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்றா. அதுக்கப்புறம் சீட் பெல்ட் போலான்னு சொல்லி இழுக்கிறா, வரவே மாட்டேங்குது. எல்லா படத்துலயும் நடக்கிற மாதிரியே தான் பண்றா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பக்கத்துல போக, சாரி நான் வேணும்னு பண்ணலங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோவே சீட் பெல்ட் எடுத்து போட்டு விட்டான். அப்பா, என்ன தப்பா புரிஞ்சிருப்பாரு, பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு வழியே ஹீரோ கூட அவங்க வீட்டுக்கு வந்தாச்சு. அங்க வந்த உடனே அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோயினுக்கு டோர் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு ஹீரோ கையை பிடிச்சி வா அப்படின்னு கூப்பிடுறான். நானே வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, அங்க பாரு யாரோ ஒருத்தர் வாட்ச் பண்றாங்க, அவங்க போய் நம்ம பாட்டி கிட்ட சொல்லி கொடுத்துருவாங்க, ஒழுங்கா வந்துரு அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி கூட்டிட்டு போறான். ஹக் பண்ணிட்டு கூட்டிட்டு போக, அதுக்கப்புறம் இங்க நம்ம பாட்டி, அவங்க அம்மா, அப்புறம் புதுசா ஒரு பொண்ணு இருக்கா. அவளை தான் நம்ம ஹீரோக்கு கரெக்ட் பண்றதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து ஹீரோ நிக்கவும் அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. யார் இது, ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்காங்கிற மாதிரி ஷாக்கா இருக்கு. பாட்டி, இதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், இவ பெரிஷியா அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்க, கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகிற மாதிரி அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் எல்லாரும் இன்ட்ரோ கொடுக்க, ஹீரோயினை பார்த்தோன்னே பாட்டிக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இது தெரிஞ்சிருந்தா நான் அந்த பொண்ணை கூப்பிடாம இருந்திருப்பேன், நீ முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு, சரி சாப்பாடு ரெடி பண்ணுங்க, அவன் இன்னைக்கு சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்ல. அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்க்கும்போது அந்த சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஹார்ட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கு, ரொம்ப ஒரு மாதிரி ஃபேஸே மாறிடுச்சு. நீங்க ரெண்டு பேரும் எங்க மீட் பண்ணீங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் 3 மாசம் ஆச்சு, இப்பதான் மீட் பண்ணோம், அதனாலதான் என்னை பத்தி உங்ககிட்ட ஒன்றும் சொல்லாம இருக்காரு அப்படின்னு சொல்லி ஏதோ வளர்றா ஹீரோயின். என்ன பண்ணதே தெரியல, பாட்டி வளைச்சு வளைச்சு கேள்வி கேட்கறாங்க. அதுக்கெல்லாம் ஹீரோ பாதி ஹீரோயின் பாதின்னு மாத்தி மாத்தி பதில் சொல்லிட்டே இருக்க. சரி வாமா சாப்பிட்டு போலான்னு சொல்ல, எனக்கு வயிறு சரியில்லை நான் போறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்க இருந்து ஸ்வீட் ஹார்ட் ஃபுல்லா ஓடி போயிடுச்சு. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு, அவளும் சைலண்டா இருக்கா. சரிம்மா வாங்க நம்ம எல்லாம் சாப்பிடலான்னு சொல்லிட்டு எல்லாரும் போறாங்க. ஆனா அம்மாக்கு ஹீரோயினை சுத்தமா பிடிக்கவே இல்லை. நீங்க ரெண்டு பேரும் உண்மையாவே லவ் பண்றீங்களா, சீக்கிரம் போய் மேரேஜ் லைசன்ஸ் வாங்கிருங்கன்னு சொல்ல, பாட்டி என்ன பாட்டி இவ்வளவு சீக்கிரமா சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். ஹீரோட அம்மாவும் சொல்றாங்க, நீ கொஞ்சம் அதிகமா சொல்றமா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, அவங்க ரெண்டு பேருக்கு முதல்ல ஓகே ஆகட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்ல. டே ஏதாவது சொல்லி சமாளிடாங்கிற மாதிரி ஹீரோயின் வேணும்னே ஹீரோட காலை மீச்சுக்கிட்டே இருக்கா. பாட்டி பாட்டி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பாட்டி, நாங்க ரெண்டு பேரும் இப்பதான் ஒருத்தர் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கோம், ஸோ அதுக்கப்புறம் நாங்க எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிறோம்னு சொல்ல. சரிம்மா உன் ஃபேமிலி மெம்பர்ஸை பத்தி சொல்லுன்னு சொல்ல. ஹீரோயினுக்கு என்ன பேசுதுன்னு புரியல, அப்படியே சைலண்டா இருக்கா. காப்பாத்துட்டா ஏதாவது சொல்லின்னு சொல்ல. ஹீரோ ஏதோ சொல்லி சமாளிக்கிறான். அப்பா ஒரு வழியா அவளை காப்பாத்தியாச்சுன்னு சொல்ல. சரி ஓகே ஓகே சீக்கிரம் சாப்பிடுங்கன்னு சொல்ல. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. பாட்டியை மீட் பண்ண போக, பாட்டி கையில இருக்க
இருக்க பிரேஸ்லெட் எடுத்து ஹீரோயின் கையில போட அதெல்லாம் பாக்குற அம்மாக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கும் கொடுக்கல அவளுக்கு மட்டும் கொடுக்குறாங்களேன்னு முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. இது ரொம்ப காஸ்ட்லி எனக்கு வேணாம்னு சொல்லி ஹீரோயின் திருப்பி தர, என் பேரனோட கேர்ள் ஃப்ரெண்ட் உனக்கு தான் கொடுக்கணும்னு இது பத்திரமா வச்சிருக்கேன், இது உன்கிட்ட தான் இருக்கணும், ப்ளீஸ் வேணான்னு சொல்லாதமான்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு வாங்கிக்க அப்படின்னு ஹீரோயினை பார்த்து சொல்ல, சரி அப்புறமா திரும்ப கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அவளும் வாங்கிட்டா. ஆனா அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. அம்மாக்கு இது வந்து பிடிக்கவே இல்லை. அம்மா முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. சரி டைம் ஆச்சு நாங்க கிளம்புறோம் பாட்டின்னு சொல்ல, அடிக்கடி இவளை கூட்டிட்டு வாப்பா, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு இவகிட்ட பேசணும்னு. அப்புறம் வீசாட்ல ஆட் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேட்க, அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம் பாட்டி அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். அதெல்லாம் முடியாது, எனக்கு இப்பவே அவளை ஆட் பண்ணணும், வாமா ஆட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு வேற வழி தெரியல. சரி இப்போதைக்கு ஆட் பண்ண, அதுக்கப்புறம் டெலிட் பண்ணிடுவேங்கிற மாதிரி கண்ணிலேயே பாக்குறாங்க. சரி ஓகே அதான் நல்ல ஐடியான்னு சொல்லிட்டு அவளும் ஆட் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி இங்கிருந்து எப்படியாவது ஓடி போனா போதும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு வர, கையை விடு அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்றா. அங்க பாரு பாட்டி நம்மளை பார்த்துட்டே இருக்காங்கன்னு சொல்ல, திரும்பி பார்த்தா பாட்டி பாய்னு சொல்றாங்க. பாய் பாட்டி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. இதுல பாட்டி வேற வீச்சேட்ல ஆட் பண்ணிருக்க, டெலிட் பண்ணிடாதம்மான்னு வேற சொல்லி காட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பிட்டா. உடனே பாட்டி சிரிக்கிறாங்க. நீங்க பொய்யா நடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா இந்த நடிப்பை நான் உண்மையா மாத்துவேன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே அங்கிருந்து போறேன். அதுக்கப்புறம் வீச்சாட்ல போய் ஹீரோயின் பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி போய் பார்க்க அங்க ஒரு போஸ்ட்டுமே இல்ல. நல்ல வேலை ஹீரோயின் எல்லாத்தையும் பிரைவேட்ல போட்டுட்டா. ஹீரோ தான் சொல்லியிருப்பான் பிரைவேட்ல போட்டுரு, உன் குழந்தையோட இருக்க போட்டோ எல்லாம் பார்த்தா அவ்வளவுதான் பிரச்சனை பெருசாயிரும்னு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வேகமா அவ போட்டிருப்பா. அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு, ஆனா பாட்டி கிட்ட போய் சொன்னது கஷ்டமா இருக்கு, சீக்கிரம் உண்மையை சொல்லிடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. கொஞ்சம் டைம் கொடு, நான் சொல்லிடுறேன் பாட்டிக்கிட்ட, இப்போதைக்கு சமாளிச்சா போதும் அப்படின்னு சொல்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்கள ஏமாத்துற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபீல் பண்றா. நீ ஃபீல் பண்ணாத, நான் அதை பாத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்ல, சரி ஓகே தேங்க்யூன்னு சொல்லிட்டு இந்தான்னு பிரேஸ்லெட்டை கொடுக்குறா. நீயே வச்சுக்கோ நான் அப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொல்ல, இல்லை எனக்கு வேணாம் இது ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்லி கொடுக்குறா. வெயின் அப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அவள் பேக்ல வச்சுட்டா. அடுத்த நாள் காலையில ஹீரோக்கு சாப்பாடுலாம் ரெடி பண்ணும்போது அந்த பிரேஸ்லெட்டு அப்படியே அங்கே டேபிளில் வச்சுட்டு ஹீரோன் அங்கேருந்து கிளம்பிட்டா. அங்கேருந்து ஹீரோ வந்து பார்க்குறான், அந்த பிரேஸ்லெட் அங்கே இருக்கு. பாட்டி கொடுத்ததை திரும்ப கொடுத்துட்டா. ஓ இவளுக்கு பணத்து மேலே ஆசை இருக்கு குழந்தைகளுக்காக, ஆனால் இது மாதிரி ஆசைப்பட மாட்டா போல இருக்கு, நல்ல பொண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு ஹாப்பியா இருக்கு. அப்புறம் சாப்பிடலான்னு போறான். அம்மா கிட்ட இருந்து போன் வருது. ஏண்டா உனக்கு அந்த பொண்ணுக்கு இடையில என்னடா போயிட்டு இருக்கு, எனக்கு ஒன்றும் அந்த பொண்ணு அவ்வளோவா பிடிக்கலன்னு சொல்ல, அம்மா நான் தான் என் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டேன்ல, திடீர்னு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட்டு வந்திருக்க, இதுக்கு முன்னாடி என்கிட்ட அவளை பத்தி எதுவும் சொல்லவே இல்லை, உண்மையா பொய்யான்னு சொல்ல, அம்மா நீங்க முதல்ல போனை கட் பண்ணுங்கன்னு சொல்லி போனை வச்சுட்டா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஹீரோயின் வந்து சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டு இருக்க, ஹீரோ அங்க இருந்து வரான். ஸோ சாப்பிட்றான். இப்படியே டெய்லி ரொட்டீனா போய்கிட்டே இருக்கு. ரெண்டு பேரும் மீட் பண்றதுக்கு மறுபடியும் சான்ஸே கிடைக்கவே இல்லை. ஹீரோயின் எப்பயும் குக் பண்ணிட்டு எப்பயும் போல கிளம்பிட்டா. ஹீரோ அதே மாதிரி வந்து சாப்பிட்டு போயிட்டு இருக்கான். இப்படியே நடந்துட்டு இருக்கா. ஒரு மாதிரி இருக்கு ஹீரோக்கு. ஹீரோயின் ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு போன் வந்துட்டே இருக்கு. உனக்கு போன் அடிக்குது ஏன் எடுக்காம இருக்க அப்படின்னு சொல்ல, வந்து பார்த்தா பாட்டி 5-6 டைம் கூப்பிட்டுருக்காங்க. ஹீரோக்கு கால் பண்ணி கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஃபோன் பண்ணி, உங்க பாட்டி எனக்கு கூப்பிட்டுட்டே இருக்காங்க நான் என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்க, ஃபோன் அட்டன் பண்ணி பேசு, இல்லைன்னா அவங்க திரும்ப நேரில் வந்தா கூட வந்துருவாங்கன்னு சொல்ல, சரி ஓகேன்னு வீடியோ காலில் பேசுறா. சாரி பாட்டி நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன், உங்க போனை எடுக்க முடியலன்னு சொல்ல, எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குமா உன்னை பார்த்தது, அடிக்கடி உன்னை பார்க்கணும் போல இருக்கு, வீட்டுக்கு இன்னைக்கு வரியா அப்படின்னு சொல்லி கூப்பிட, வீட்டுக்கா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறா. ப்ளீஸ்மா நீ வந்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும், நீ வரும்போது அந்த ஷூவையும் கூட்டிட்டு வந்துருன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண, சரி ஓகேன்னு சொல்லிட்டா. ரெண்டு பேரும் அப்பப்ப மீட் பண்ண வைக்கணும், அப்பதான் ரெண்டு பேருக்கு இடையில இருக்க லவ் டெவலப் ஆகும்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஃபோன் பண்றாங்க பாட்டி. என்ன பண்ணிட்டு இருக்க, சீக்கிரம் வீட்டுக்கு வா, அவள்கிட்ட பேசிட்டேன், உன் கேர்ள் ஃப்ரெண்ட் வரேன்னு சொல்லிட்டான்னு சொல்ல, அவ வரேன்னு சொல்லிட்டாளாங்கிற மாதிரி ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி வரேன் பாட்டின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு, ஐயோ பாட்டி எனக்கு அப்ப அடுத்துறாங்களே, இப்ப நான் என்ன பண்றது, எப்படி அவகிட்ட பேசுவேன்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு ஃபோன் பண்ணலாமா வேணாமா, ஐயோ அவங்க ஹஸ்பண்ட் ஃபோன் எடுத்தா பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புறான். பாட்டி கிட்ட பேசினியா, வரேன்னு சொன்னேன்னு சொல்றாங்க பாட்டி, என் கூட வரக்கூடாது ஓகேவா அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்றான். ஹீரோயின் இந்த மெசேஜ் பார்த்துட்டு, சரி ஓகே நான் வரேன் வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவளும் மெசேஜ் பண்றா. சரி ஓகே எப்படியும் அவன் ஹஸ்பண்ட் பார்க்கல, எனக்கு என்னமோ நான் தப்பா பண்ற மாதிரி இருக்கு, அடுத்தவன் பொண்டாட்டியே நாவான்னு கூட்டிட்டு போற மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்றான். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் வந்துட்டா. ரொம்ப நேரம் ஆச்சுன்னு சொல்லி கேட்க, ரொம்ப நேரம் ஆகல நான் இப்பதான் வந்தேன், உன் ஹஸ்பண்ட் எங்க, உன் ஹஸ்பண்டை பார்க்கவே முடியல, உன் ஹஸ்பண்ட் என்ன ஒர்க் பண்றாரு, அவர் பிசினஸ் பண்றாரு, அப்படியா அவரை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்ல, அவரை பத்தி வெளியே சொல்றது அவருக்கே அவ்வளவா பிடிக்காது, சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. அப்புறம் ஹீரோ இந்தான்னு பிரேஸ்லெட் எடுத்து கொடுக்குறான். பாட்டி போனோன்னு இதைத்தான் கேட்பாங்க, கையில போட்டுக்கோன்னு. சரி சரி ஓகே ஓகே ப்ரிப்பேர் ஆயிக்கிறேன்னு சொல்லிட்டு கையில போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பியாச்சு. ஹீரோயின் கேட்கறா, நீங்க ஏன் கல்யாணம் வேணாம்னு சொல்றீங்க, உங்க பாட்டி உங்களுக்காக அந்த ஒரு பொண்ணு பார்த்திருந்தாங்களா அன்னைக்கு மீட் பண்ண பொண்ணு, அந்த பொண்ணு கூட நல்லா தான் இருக்கா, இவங்களுக்கு பிடிக்கலையான்னு சொல்ல ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக் ஹீரோ யோசிக்கிறான். பாட்டி வேற நீ கேவான்னு கேட்டனால ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணிருப்பான், அதெல்லாம் எதுவும் இல்லை, நீங்க நல்லா தான் இருக்கீங்க, நார்மலா தான் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டரும் சொல்றாங்க. இது ஒரு நோய் கிடையாதுங்கிறது நம்ம ஹீரோக்கு தெரியல போல இருக்கு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கார்ல கிளம்புறாங்க. வீட்டுக்கு வந்தாச்சு. வா கிளம்பல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போக, இங்க பாரு பார்த்து நடந்துக்க, அவங்கள நம்மளை பார்த்துட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு போட்டுக்க கோட்டை கழட்டி ஹீரோயினுக்கு போட்டு விட்டுட்டு அவ பேகை பிடிச்சிட்டு வான்னு கையை பிடிச்சி கூட்டிட்டு போறான். நடிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் ப்ரிப்பேர் ஆயிட்டு வரா. அப்புறம் ஹீரோயினை பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பியாச்சு பாட்டிக்கு. வாமா உனக்கு அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, ஹீரோயின் போய் பக்கத்துல உட்காந்துட்டா. அப்பப்ப வந்துட்டே இருமா என்ன பார்க்க, ஒரு நிமிஷம் எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும்னு சொல்ல, நான் போறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோயின் எந்திரிக்கிறா. அவன் போவான், நீ உட்காருன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோயின் அமைதியா உட்காந்துட்டா. நீ அப்பப்ப வந்துட்டே இருந்தா பாட்டிக்கு ஹாப்பியா இருக்கும்லன்னு சொல்ல, திடீர்னு பார்த்தா அங்க இருந்து அங்க ஒர்க் பண்ற லேடி வராங்க. அவங்க கையில அடிபட்டுருச்சு போல. ஹீரோ விழுந்து கவனிக்க
நினைக்கிறான். அச்சச்சோ என்னாச்சுன்னு ஒன்றும் புரியல, ரொம்ப கை வலிக்குது, என்னால் குக் பண்ண முடியல, எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பரவாயில்ல முதல்ல நீ ஹாஸ்பிட்டல் போய் பாருமா, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் அந்த லேடி போயிட்டாங்க. ஏதாவது ஆர்டர் பண்ணப்பா அப்படின்னு சொல்ல, எதுக்கு ஆர்டர் பண்ணும், நானே குக் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. நீ எப்படி குக் பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்க, ஆகா நானே தான், அது எப்படி பாட்டி கிட்ட சொல்றதுங்கிற மாதிரி ஹீரோயின் வச்சுட்டு, இல்லை பாட்டி நான் நல்லா தான் குக் பண்ணுவேன், என் குக்கிங் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதான் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்களே, நான் போய் ரெடி பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. போக நீ மட்டும் தனியாக ஏன் போற, இந்த அவளையும் கூட்டிட்டு போன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோ திரும்பி பார்க்க இதோ வரேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் வரான். ரெண்டு பேரும் சேர்ந்து குக் பண்றேங்கிற பேர்ல காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. பாட்டி பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்க மாதிரி குக் பண்ண, பாட்டி இது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவளுக்கு ஹெல்ப் பண்றான்னு சொல்ல, பாட்டிக்கு ஃபிஷ்னா ரொம்ப பிடிக்கும், அதை ரெடி பண்ணி கொடுன்னு சொல்ல, சரி ஓகே ஓகே அடுத்து உங்களுக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு தெரியாதா, அதெல்லாம் தெரியும், சரி ஓகே முட்டை எடுத்து உடைங்கன்னு சொல்ல, முட்டையை உடைக்கிறேங்கிற பிள்ளை அதை அப்படியே செல்லோட உள்ள போட்டா, அந்த முட்டை உனக்கு தான் சொல்லிட்டு ரெண்டு பேரும் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியா காமெடி பண்றேன் ரொமான்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு நடிச்சுக்கிட்டே ரெண்டு பேரும் குக் பண்ணி முடிச்சிட்டாங்க. அப்புறம் ஹீரோயின் குக் பண்ணதை பார்த்தோன்னே பாட்டிக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. எனக்கு ஃபிஷ்ஷு பிடிக்கும்னு உனக்கு தெரியுமான்னு சொல்ல, ஹீரோ தான் சொன்னாங்கன்னு சொல்ல, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குமா, எனக்கு பிடிச்சதா நீ செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பார்க்குறாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு, உனக்கு இந்த அளவுக்கு சமைக்க தெரியுமான்னு சொல்ல, ஹீரோயின் மனசுக்குள்ள நினச்சிக்கிறா, நானே ஒரு நானி தான், எனக்கு இது கூட குக் பண்ண தெரியாதுன்னு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறான். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல சமையல் நான் சாப்பிட்டதே இல்லைம்மா, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்றாங்க. அப்ப நிறைய சாப்பிடுங்கன்னு சொல்லி ஹீரோயின் கொடுக்க, அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டு இருக்காங்க. ஹீரோயினை பார்க்கும்போது ஹீரோக்கே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு, நீ வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணடா, அவ தானே குக் பண்ணா அப்படின்னு சொல்ல, சரி சரி போ போ அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோயின் பாட்டி கூட போயிட்டா. ஹீரோ அந்த வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணலான்னு போறான். அவனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, அவளுக்கு கல்யாணம் மட்டும் ஆகலைன்னா கண்டிப்பா ஒரு நல்ல ஒய்ஃபா இருப்பா எனக்குன்னு சொல்லி யோசிக்கிறான். அதுக்கப்புறம் பாட்டியும் ஹீரோயினும் உட்காந்துருக்காங்க. பாட்டிக்கு டீ போட்டு கொடுக்குறா. டைம் ஆச்சு போகணும், என் குழந்தைக்கு வேற ஃபீட் பண்ணணுங்கிற மாதிரி ஹீரோயின் பார்த்துட்டே இருக்க, டைம் ஆச்சு பாட்டி நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்புறோம்னு சொல்ல, சீக்கிரமா ரெண்டு பேரும் மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்றதை பத்தி பேசுங்கன்னு சொல்ல, பாட்டி லேட் ஆச்சு, நாங்கள் அப்புறமா இதை பத்தி ஒரு டைம் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றோம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கையை பிடிச்சி அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. எப்படியோ ஃபேக்கா இருக்கிறத உண்மையா மாத்துறது ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்பியாச்சு. எப்படியோ ஒரு வழியா பாட்டி ஏமாத்திட்டோங்கிற மாதிரி ஹீரோக்கு ஹாப்பியா இருக்கு. சரி நானே உன்னை ட்ரா பண்றேன்னு சொல்ல, சரி ஓகே சீக்கிரமா போனா போதும், குழந்தைங்க வேற எனக்காக வெயிட் பண்ணுவாங்கன்னு சொல்ல, சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. ஆனா போகும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு, பாட்டிக்கிட்ட இந்த மாதிரி பொய் சொல்லி ஏமாத்துறது தப்பு, சீக்கிரம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் உண்மையாக்குங்கன்னு. சரி ஓகே, அப்புறம் உன் குழந்தைகளை பத்தி எதுவுமே சொல்லவே இல்லை, உன் ஹஸ்பண்ட் குழந்தைகளை பத்தி ஏதாவது சொல்லுன்னு சொல்ல, நான் என்ன சொல்றது, என்னை விட்டு என் குழந்தைங்க இருக்கவே மாட்டாங்க, ஸோ என்ன பண்றது, வேற வழி இல்லைன்னு தான் நான் இந்த மாதிரி குக்கிங்க்கு வரேன், ஸோ டைம் ஆச்சு சீக்கிரம் கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஹீரோ என்ன ட்ரா பண்ணிட்டா, சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்ல, சரி ஓகே இன்னைக்கு பே பண்ண வேண்டியதை நான் உனக்கு அனுப்பிடுறேன்னு சொல்ல, தேங்க்யூன்னு சொல்லிட்டு கியூஆர் ஸ்கேன் பண்ண சொல்றா. ஹீரோவும் சரி ஓகே நான் ஸ்கேன் பண்றேன்னு சொல்லிட்டு அவனும் பே பண்ணிட்டான். இன்னைக்கு கம்மியாவே போதும்னு சொல்ல, ஆனா ஹீரோ 1000 rupees கொடுத்துட்டான். எதுக்கு 1000 rupees, தேங்க்யூ பாஸ்ன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆயிடுச்சு, அங்க இருந்து கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா அம்மா நல்லா படுத்திருக்காங்க, குழந்தையும் தூங்கிருச்சு. ஆஹா குழந்தையும் தூங்கிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க அம்மா அப்பதான் முழிச்சு பாக்குறாங்க. எங்க போனேன் இவ்வளவு நேரம் ஆச்சு உன்னை காணும்னு சொல்ல, அது வந்துமா என்னோட ஃப்ரெண்டு அஜய்னு கூப்பிட்டுருந்தாங்க, அதான் போயிட்டு வந்தேன்னு சொல்ல, சரி ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு நீங்க உள்ள போய் படுங்க, சரி குழந்தைய நீ பாத்துக்கோ நான் போறேன்னு சொல்லிட்டு அம்மா போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் குழந்தைய வந்து பாத்துட்டு இருக்கா, குழந்தை நல்லா தூங்கிட்டு இருக்கு. அப்புறம் ஹீரோ இங்க வீட்டுல தூங்குறான். அவன் கனவுக்குள்ள அப்படியே ஹீரோயின் குழந்தைகளோட ஒன்னா இருக்க மாதிரி இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கே ஒரு மாதிரி இருக்கு, என்னது எனக்கு இந்த மாதிரி கனவு வந்துட்டே இருக்கு, எப்பயுமே இதே மாதிரி கனவே வருது, எனக்கு அவளுக்கு இடையில என்னதான் இருக்கு ஒன்னும் புரியலன்னு சொல்லிட்டு இந்த மேரேஜ் நினைச்சாலே சங்கடமா இருக்குப்பான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவாய்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணிருக்கான். ஆனாலும் அவனால முடியல, வேணும்னே ஹீரோயின் பாக்குற மாதிரி வந்து கீழே ஒர்க் பண்றான். நீங்க இங்கே ஒர்க் பண்றீங்கன்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, ஆமா நீ போய் குக் பண்றேன்னு சொல்ல, என்னது இவர் இங்க இருக்காரா, ஒரு மாதிரி இருக்கே, அவர் வேற என்ன பார்த்துட்டே இருக்காரு, ஒர்க் பண்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு குக் பண்ணிட்டே இருக்க, பேசாம மேலேயே போனா நல்லா இருக்குங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி அக்வர்டா இருக்கு. ஒரு வழியா குக் பண்ணிட்டு வந்துட்டா. அப்புறம் எனக்கு ஏதாவது சாப்பிட வேணும், ஈவினிங் டைம்ல எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலா வேணும், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்கன்னு சொல்ல, அப்படியா நீ வேணா ஸ்பெஷலா டிஷ்ஷஸ் ரெடி பண்ணி கொடு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு, நான் உனக்கு பே பண்ணிடுறேன் ஓகேவான்னு சொல்ல, ஹீரோயினும் சரி ஓகே அப்ப நான் ஈவினிங் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டா. அப்புறம் நம்ம ஹீரோ அமைதியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஃபோன் வருது, டே ஈவினிங் நானும் வரேன்னு, இது ஒரு முக்கியமான கேர்ள் ஃப்ரெண்டு போல, ஐ மீன் கேர்ள் ஃப்ரெண்ட்னா கேர்ள்ஸ்ல ஃப்ரெண்டு போல, பார்ட்டிக்கு நீயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோ, உனக்காக இந்த பார்ட்டின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, சரி ஓகே ஓகே நான் வந்துடுறேன்னு சொல்ல, குக் ஏதாவது ரெடி பண்ணவா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், ஆர்டர்லாம் பண்ண வேணாம், எனக்கு குக் பண்ணிட்டு இருக்க போனே குக் பண்ண வர சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோயினை பத்தி யோசிச்சுட்டே ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி, நீ எப்போ வருவ, ஈவினிங் சீக்கிரமா வரணும்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறான். சரி ஓகே நான் சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் சொல்லிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோ சரி
ஓகே அப்ப ஈவினிங் மறக்காம வந்துரு, நானே வேணா வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். இல்ல இல்ல வேணாம் வேணாம் நானே வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அமைதியா அப்பா எப்படியோ என் குழந்தைக்கு இந்த டைம் சாப்பாடு வாங்க காசு அதிகமா எனக்கு கிடைக்குங்கிற மாதிரி ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டா. ஹீரோ வீட்டுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டா. அவ ஃப்ரெண்டு கிட்ட இருந்து போன் வருது. எங்கடி இருக்க, இன்னைக்கு ஈவினிங் ஒரு கெட் டுகெதர் இருக்கு, அது மட்டும் இல்லாம ஷோ ஃபேமிலிக்கு தான் வரோம் அப்படின்னு சொல்ல, அப்படியா சரி சீக்கிரம் வான்னு சொல்லிட்டு ஹீரோயின் போறா. இவங்க தான் என்னோட குக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுக்க, குக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஷாக்கா இருக்கு. எல்லாரும் பார்த்துட்டே இருக்காங்க. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்க, ஹீரோ கிட்ட அந்த பொண்ணு க்ளோஸா இருக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. டேய் சொல்லவே இல்லை இந்த மாதிரி பிரிட்டியான ஒரு குக் உனக்கு இருக்குன்னு. வாய் மூடிட்டு, அந்த பொண்ணுக்கு 2 குழந்தைங்க இருக்கு. ஓ 2 குழந்தை இருக்கா, சரி இருந்தாலும் ரொம்ப எங்க இருக்காடா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஹீரோயினை பத்தியே தான் பேசுறாங்க. அந்த பொண்ணுக்கு ஏதோ டவுட்டா இருக்கு. ஹீரோயின் கிட்ட பேசலாம்னு சொல்லி போறா. நான் வேணா ஹெல்ப் பண்ணவான்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நான் குக் பண்ணிப்பேன்னு சொல்ல, அங்க பாரு அந்த பொண்ணு சூப்பரா குக் பண்ணுவா, நீ வா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டை பிடிச்சி இழுத்துட்டு வர. என்னது 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்காங்க, ஒருவேளை இந்த பொண்ணையே கூட நடிக்க வச்சிருக்கலாம், இல்ல உண்மையாவே கேர்ள் ஃப்ரெண்டா வச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோக்கு ஒரு வேளை இந்த மாதிரி பொண்ணு பிடிக்காதோ, ஐயோ அவர் கேவா இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. அதுக்கப்புறம் அவளுக்கே டென்ஷனா இருக்கு. ஏண்டா எத்தனை நாள் தான் கல்யாணம் வேணாம் வேணாம்னு சொல்லுவா, சீக்கிரம் கல்யாணம் பண்ற வழிய பாருன்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. இருந்தாலும் அந்த ஃப்ரெண்டுக்கு ஹீரோயின் மேலேயே கண்ணு. ஹீரோயின் பத்தியே தான் திங்க் பண்ணிட்டு பார்த்துட்டே இருக்கா. நான் எல்லாத்தையும் குக் பண்ணிட்டேன், சரி நான் கிளம்பவா அப்படின்னு சொல்ல, சரிடா எல்லாத்தையும் குக் பண்ணியாச்சு வாங்க சாப்பிடு அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் வந்து வெயிட் பண்றா. ஏன்னா டிஷ்ஷஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு தானே போகணும். ஆனாலும் அவள் ஃப்ரெண்டு வந்தாலான்னு தெரியல. ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நீ எங்கடி இருக்கான்னு, நான் ஏதோ கேட்டுக்கு வெளியே வந்துட்டேன், இப்போ வந்துகிட்டே இருக்கேன் உன்னை பார்க்க அப்படின்னு சொல்ல, சரி சீக்கிரம் வா அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் டிஷ்ஷஸ் எல்லாம் ரெடி பண்ணி வைக்க, சூப்பரா இருக்கு நீ சமைச்சதில்ல அப்படின்னு சொல்லி ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்றாங்க. டே செமையா இருக்குடா, எனக்கு இந்த சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருக்கு, பேசாம என்கிட்ட வந்துறியா, இவனை விட சேலரி கொஞ்சம் அதிகமா தரேன் அப்படின்னு சொல்ல, போடா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து ஃப்ரெண்டை திட்டிட்டு இருக்கான். ஆனாலும் அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோயின் ஹீரோ பக்கத்துல இருக்கிறத பார்த்தா இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ இருக்குமோ என்னன்னு தெரியல, எனக்கு அந்த பொண்ணு பார்க்கும் முதல்ல ஒரு மாதிரி இருக்கேன்னு சொல்லி அவ திங்க் பண்றா. அதுக்குள்ள யாரோ வர மாதிரி இருக்கு. ஹீரோட ஃப்ரெண்டு போறான். அங்க போய் ஒரு பொண்ணு கூட்டிட்டு வரா. அந்த பொண்ணு தான் இவனோட பாய் ஃப்ரெண்டு, நம்ம ஹீரோயினோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. நம்ம ஹீரோயின் இங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது இவ தான். ஸோ அதுக்கப்புறம் எங்க என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி திரும்பி பார்க்க, ஷூவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பக்கத்துல போறாங்க. வா சாப்பிடலான்னு சொல்ல, வா நீயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோ. இல்ல இல்ல நீ வந்து ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்க, நான் வேணாம் அப்படின்னு சொல்ல, என்ன நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க வா அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஜாயின் பண்ணிக்க யோசிக்கிறா. சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஜாயின் பண்ணிக்க எல்லாரும் ஒண்ணா இருக்காங்க. ஹீரோட பக்கத்துல போய் ஹீரோயின் உட்காந்துட்டா. ஹீரோவே சேர் எடுத்து கொடுத்து உட்காருன்னு சொல்றான். இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அந்த பொண்ணு மறைச்சுக்கிட்டே இருக்கா. சாப்பாடு ரொம்ப டேஸ்டியா நல்லா இருக்கு, எனக்கு இதே மாதிரி குக் பண்ண சொல்லி கொடுன்னு சொல்ல, என் ஃப்ரெண்டோட சமையல் எப்பயுமே சூப்பரா இருக்கும்னு சொல்லி ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்றா. எல்லாரும் கொஞ்சம் ஓவரா தான் பேசுற மாதிரி இருக்கீங்கன்னு சொல்ல, சரி ஓகே ஓகே எல்லாரும் சாப்பிடுங்கன்னு சொல்ல, சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ட்ரிங்க் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஃபுல்லா எல்லாம் ட்ரிங்க் பண்ணி மட்டையார நிலைமையில இருக்காங்க. அதுவும் இல்லாம ஹீரோவும் ஹீரோயினை தவிர மத்த எல்லாருமே ஃபுல் ட்ரிங்கிங். ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்காளே அந்த பொண்ணு ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டா. அவனால ஒண்ணுமே முடியல. ஃபுல் ட்ரிங்க் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட போய் க்ளோஸா பேசலான்னு போறா. ஹீரோ வந்து நீ முதல்ல தள்ளி இருமான்னு சொல்ல, உன் கூட ஃப்ரெண்ட் ஆகணும் போல இருக்கு எனக்கு, என்ன ஃப்ரெண்டா ஏத்துப்பியா, வீசாட்ல ஆட் பண்ணிப்பியா அப்படின்னு சொல்ல, நீ கொஞ்சம் ஓவரா குடிச்சிருக்க, முதல்ல தள்ளு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, நீ போடா உனக்கு என்னடா தெரியும், நான் ஒரு கேர்ள் அவளும் ஒரு கேர்ள், நாங்க 2 பேரும் பேசல, உனக்கு என்னடா போறாம போடா அப்படின்னு சொல்லிட்டு வீசாட்ல ஆட் பண்ணுன்னு சொல்ல, ஹீரோ திரும்பி ஹீரோயின் பார்க்க சரி ஓகேன்னு தலையாட்ட. அதுக்கப்புறம் அவளும் ஆட் பண்ணிட்டா. அப்புறம் அங்க இருந்து எல்லாரும் கிளம்பிட்டாங்க. அங்க பார்த்தா எல்லாரும் ஜோடி ஜோடியா இருக்காங்க ஃபுல் ட்ரிங்கிங்ல. கேப் வந்தாச்சு பார்த்து போங்கன்னு சொல்ல, நீயும் வாடி வீட்டுக்கு டிராப் பண்ணிட்டு போறேன்னு ஹீரோயினை கூப்பிடுறா ஃப்ரெண்டு. எல்லாரும் போயிட்டா வெஷல்ஸ்ல யார் வாஷ் பண்ணுவா, நீ கிளம்பு நான் அவளை டிராப் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஹீரோ சொல்ல, அதுக்கப்புறம் எல்லாரும் அங்க இருந்து போயிட்டாங்க. ஹீரோயின் சடனா திரும்ப டக்குன்னு ஹீரோ மேல ஸ்லிப் ஆகி விழுக போக டக்குன்னு ஹீரோ பிடிக்கிறான். ஒரு செகண்ட் ஒரு மாதிரி இருக்கு 2 பேருக்கும். அப்புறம் நம்ம ஹீரோயின் உள்ள வந்து வெசல் வாஷ் பண்ண எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்கா. ஹீரோ வேற அங்கேயே உட்காந்துருக்கானா, இவன் என்ன மேல போகாம இங்கேயே உட்காந்துருக்கான்னு ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோயினை பத்தி யோசிச்சுக்கிட்டே ஹீரோ அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், எதுக்காக இங்கேயே இருக்கீங்க, நீங்க மேல போங்க, நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டு கேப் புக் பண்ணி போய்க்கிறேன்னு சொல்ல, இல்ல நீ முடிச்சிட்டு வா நானே உன்னை ட்ராப் பண்றேன்னு சொல்ல, இல்ல இல்ல வேணாம் வேணாம் நானே கேப் புக் பண்ணிப்பேன், நீங்க போலாம் மேல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. ஆனாலும் ஹீரோ போகவே மாட்டேங்கிறான். ஹீரோ பார்த்தா அப்படியே அங்கேயே தூங்கிட்டான். ஓ ரொம்ப ட்ரிங்க் பண்ணனால அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும் போல இருக்குன்னு பக்கத்துல போய் பார்க்க ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே படுத்திருக்கான். என்னாச்சு உங்களுக்குன்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா, லைட்டா ஸ்டொமக் வலிக்கிற மாதிரி இருக்கு, வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்ல, தண்ணி கொஞ்சம் தா அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோக்கு ஹீரோயின் தண்ணி தரா. டச் பண்ணிலாம் பாக்குறாளா, இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க, இதை பார்க்கும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. வேணாம் இப்படியே போனா இது தப்பாயிரும், அடுத்த ஒய்ஃப் இவ, அதனால இவ இங்கேருந்து கிளம்பிடுறதா நல்லது, நீ போ மீதியெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம், நீ கிளம்ப லேட் ஆயிடுச்சுன்னு சொல்ல, சரி ஓகே இப்போ நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு என் பைக் வெளியே இருக்கு நான் போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கிளம்பி போயிட்டா. இப்படியே போனா கண்ட்ரோல் இல்லாம போயிடும். முதல்ல அவளை மீட் பண்றதை நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணும், அதான் நல்லது. அவ அடுத்தவன் பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிக்கிறான். தம்மெல்லாம் அடிக்கிறான். இருந்தாலும் அவனுக்கு அப்படியே ஹீரோனோட நினைப்பாவே இருக்கு. ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோனை ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஹீரோனோட குழந்தையோட இருக்க போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் திரும்ப திரும்ப பாக்குறான். எவ்வளவு அழகான
பிரிட்டியான ஃபேமிலி, இதே மாதிரி ஒரு ஃபேமிலி எனக்கும் கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியா குனிஞ்சுட்டான். வேணாம், இந்த மாதிரி பண்ணக்கூடாது, பேசாம அவளை வேலையை விட்டு தூக்கிடலாமா அப்படின்னு யோசிக்கிறான். இல்ல, அந்த குழந்தைகளுக்கு ஃபார்முலா வாங்குறதுக்காக அவளுக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறா. ஸோ அவளை வேலையிலேருந்து தூக்கக்கூடாதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அமைதியா ஹீரோ அங்க படுத்துட்டான். அப்புறம் பார்த்தா பாட்டிக்கிட்ட இருந்து ஹீரோனுக்கு ஃபோன் வருது. அதாவது ஹீரோக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, கீழே விழுந்து கையில் அடிபட்டுருச்சுன்னு. அப்புறம் ஹீரோயின் வேக வேகமா அங்கேருந்து கிளம்புறா. அம்மா என்னன்னு கேட்க அப்புறமா சொல்றமான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா. அப்புறம் இங்க ஹீரோக்கு கையில நல்லா அடிபட்டிருக்கு. ஹீரோயின் வெளியே வந்து நின்னு பாக்குறா. ஒரு மாதிரி இருக்கு அவளுக்கு. அவ வந்தோடனே பாட்டிக்கு தான் ஹாப்பியா இருக்கு. ஷேனி வந்துட்டியாம்மா, நான் தாண்டா கால் பண்ணி வர சொன்னேன்னு சொல்ல, ஐயோ எதுக்கு வர சொன்னாங்கங்கிற மாதிரி டென்ஷனா இருக்கு ஹீரோக்கு. அதுக்கப்புறம் ஹீரோட அப்பாவை இன்ட்ரோ கொடுக்க, உங்களுக்கு என்னாச்சு, நல்லா இருக்கீங்களான்னு பக்கத்துல க்ளோஸா போய் பேச, என்னது இவ ஓவரா நடிக்கிறா, இவன் நடிக்கிறதுலே ஓவரா நடிக்கிறாங்கிறது தெரிஞ்சிருமே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பத்தி அப்படியே ஹீரோ திங்க் பண்றான். நீ நடிக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நீ கவலைப்படாதுன்னு சொல்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எப்படி இந்த மாதிரி அடிபட்டுச்சு, என்கிட்ட சொல்ல மாட்டீங்களான்னு சொல்ல, பாட்டி நான் நல்லா தான் இருக்கேன், நீங்க எல்லாம் கிளம்புங்க, என்னை பாத்துக்க இவ இருக்காளன்னு சொல்ல, ஆமாப்பா உன்னை பாத்துக்கதான் வந்துட்டால, சரி ஓகே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குமா, நீ பாத்துக்கோ நாங்க கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி அப்பாவும் சொல்றாரு. ஆனா அம்மாக்கு ஹீரோயின் சுத்தமா பிடிக்கல. அவங்க சரியாவே ஹீரோயின் கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க. சரி போலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பாட்டியும் சரி ஓகே நானும் போறேன், நீ பத்திரமா பாத்துக்கமா, இதுக்கப்புறம் இவன் உன் பொறுப்புல விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. ஹீரோ வேணும்னே கண்ணு மூடி அப்படியே படுத்துட்டான். பக்கத்துல போய் நடிக்காதீங்க தூங்குற மாதிரி, எப்படி இதெல்லாம் நடந்தது, ஸ்லிப் ஆகி விழுந்துட்டே அவ்வளவுதான், கையிலும் காலையும் அடிபட்டுருச்சுன்னு சொல்ல, சரி ஓகே உனக்கு யார், நான் இங்க உடம்பு சரியில்லைன்னு சொன்னா ஓடி வந்துருவியா, ஓடி வந்துருவேன், ஏன் உனக்கு சேலரி கிடைக்காதுன்னு நினைக்கிறியா, அதெல்லாம் கிடைக்கும்னு சொல்ல, நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு மைண்ட்ல யோசிச்சதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டானேங்கிற மாதிரி யோசிக்க, சரி உங்களுக்கு சாப்பாடு எது வேணும்னா சொல்லுங்க, நான் ரெடி பண்ணி கொண்டு வந்து தரேன்னு சொல்ல, எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது ரெடி பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்ல, பாட்டி சொன்ன மாதிரி நானும் இங்க இருந்து உங்களை பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. அதுக்கப்புறம் பாட்டி வெளியே வந்துட்டு அங்க 2 கேர்டேக்கர் இருக்காங்க. அவங்க கிட்ட, இதுக்கப்புறம் நீங்க இங்க இருக்க வேணாம், நீங்க இங்க இருந்து கிளம்புங்க, என் பேரனோட கேர்ள் ஃபிரெண்ட் வந்துட்டா, அவ பத்திரமா பாத்துப்பா அப்படின்னு சொல்ல, அவங்க 2 பேரும் சரி பாட்டி தேவைப்பட்டா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இப்ப எதுக்கு அவங்கள அனுப்புறீங்கன்னு சொல்லிட்டு அம்மா வந்து கேட்க, அதான் பாத்துக்க கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கால, அவங்க 2 பேரும் க்ளோஸ் ஆகட்டும், அதான் நல்லது, நீ பேசாம இருன்னு சொல்ல, ஆமாமா எனக்கும் அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, அவங்க 2 பேரும் நல்ல கேரா தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, போதும் பேசுறது வாங்க போலாம் அப்படிங்கிற மாதிரி அம்மா முறைக்க. அதுக்கப்புறம் சரி ஓகே 2 கேர்டேக்கர் வெளியே இருக்காங்க, என்ன பாத்துப்பாங்க, நீ சாப்பாடு மட்டும் கொண்டு வந்து கொடுத்தா போதும் போ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோ திரும்பிட்டான். என்னோட தொல்லை தாங்க முடியலங்கிற மாதிரி, சரி ஓகே உங்களுக்கு சாப்பாடு தானே வேணும், எப்பயும் போல நான் ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். நீங்க எப்படி எந்திரிக்க முடியும், வெளியே கேர்டேக்கர் 2 பேர் இருப்பாங்க கூப்பிடுன்னு சொல்ல, வந்து பார்க்க அங்க யாரையும் காணும், அங்க யாருமே இல்லையே, யாரும் இல்லையா, சரி எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும், அங்க ஸ்டிக்கர் கூட நான் நடந்து போறேன்னு சொல்ல, நர்ஸ் வராங்க. சார் உங்களுக்கு இப்பதான் சர்ஜரி முடிஞ்சிருக்கு, இப்படிலாம் நடக்கக்கூடாது, உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் போகணும்னா உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல ஹெல்ப் கேளுங்கன்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த நர்ஸ் அந்த பக்கம் போயிட்டா. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. பிட் பேன் எடு அப்படின்னு சொல்ல, பெட் பேனா சரி இந்த அப்படின்னு சொல்லி கையில கொடுக்க, வாங்கிட்டு ஹீரோ ரெஸ்ட் ரூம் போலான்னு போறான். நீ முதல்ல அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பார்த்து சொல்ல, ஹீரோயின் வெளியே ஓடிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோ ட்ரை பண்றான். ஆனா அவனால சுத்தமா முடியல. எங்க வைக்கிறது, எப்படி போறதுனே தெரியல. அதை பார்த்துட்டு ஹீரோயின் வரா. நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு டக்குன்னு பெட்ஷீட் இழுக்கிறா. அங்க பார்த்தா அவன் பொம்மை போட்ட பேண்டிஸ் வேற போட்டிருக்கான். அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. குழந்தையாடு போட்டிருக்காரு பாருன்னு. இந்தாங்க பிடிங்க, நானே ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு மூஞ்சிக்கிட்டு கொண்டு போய் நீட்டுறா. ஏய் நீ என்னடி பண்ற, குடுடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா ஹீரோ அப்படியே வச்சு ரெஸ்ட் ரூமும் போயிட்டான். சீக்கிரம் முடிஞ்சுதா, முடிஞ்சது வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். சரி போயாச்சு கொண்டு போன்னு சொல்ல, குடுகுடுன்னு ஹீரோயினும் ஓடி போயிட்டா. ஐயோ அவன் முன்னாடி அசிங்கமா போச்சேன்ட்டு ஒரு மாதிரி இருக்கு ஹீரோக்கு. அதுக்கப்புறம் அங்க அசிஸ்டன்ட் பையன் வரா. சார் ஏன் சார் அமைதியா படுத்திருக்கீங்க, ஒன்றும் இல்லைன்னு சொல்ல, இதெல்லாத்தையும் பார்க்குற ஹீரோயினுக்கு செம்ம காமெடியா இருக்கு, சிரிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோக்கு ஹேண்ட் வாஷ் பண்றதுக்கு தண்ணி எடுத்து வரா. எதுக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணணும், ரெஸ்ட் ரூம் போனா ஹேண்ட் வாஷ் பண்ண முடியாதா, குழந்தைக்கு கூட சொல்லி கொடுப்பேன் கூட அப்படின்னு சொல்லி கையெல்லாம் பிடிச்சி தொடச்சி விட்டா. இதெல்லாம் பார்க்கும்போது அசிஸ்டன்ட் பையனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, நம்ம ஹீரோவை கேர் பண்ணி பார்த்துக்க ஒரு பர்சன் இருக்காங்கன்னு. சார் இந்த ஃபைல சைன் பண்ணி கொடுங்க சார்னு சொல்ல, சரி நான் எல்லாத்தையும் சைன் பண்ணி தரேன், அப்புறம் என்ன பார்த்துக்க போறது அவதான், ஏதாவது வேணும் அவகிட்ட சொல்லுங்கன்னு சொல்ல, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டா. சார் உங்க 2 பேருக்கு இடையில என்னதான் சார் இருக்கு, உங்களுக்கு உண்மையா அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்ல, அது எப்படிடா பிடிக்கும், அவளுக்கு 2 குழந்தை இருக்கு, ஹஸ்பண்ட் இருக்கு, என்ன சார் சொல்றீங்க உண்மையாவா, ஆமா எனக்கு என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல, அதான் என்ன பாத்துக்க நீ இருக்கீங்க நீயே பாத்துக்கன்னு சொல்ல, சார் நீங்க தப்பா பிடிச்சிட்டு இருக்கீங்க, நான் அந்த மாதிரி ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு டக்குன்னு வெளியே வந்துட்டான். இல்ல இவங்க 2 பேருக்கு என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், அப்பதான் பாஸ் நம்மள டார்ச்சர் பண்ண மாட்டாருன்னு அசிஸ்டன்ட் பையன் யோசிக்கிறான். ஹீரோ வந்து ஐயோ ஒரு மேரிட் உமன் கிட்ட இப்படிலாம் பண்றது தப்பு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். அதுக்கப்புறம் அங்கேருந்து கேர் டேக்கர் கால் வராங்க. நீங்க எங்க போனீங்கன்னு சொல்லி கேட்க, உங்க பாட்டி தான் சொன்னாங்க உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க உங்களை பாத்துக்கன்னு, ஸோ அதனால தான் சார் நாங்கள் போனோம், ஏதாவது ஹெல்ப் என்ன சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அந்த பக்கம் போயிட்டாங்க. அதுக்குள்ள ஹீரோ நாங்கள் வந்துட்டா. எங்க போனோம், உன் ஃப்ரெண்ட் ஓகேவான்னு சொல்ல, லைட்டான ஆக்சிடென்ட் தாமா, ஆனா சர்ஜரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல, என்னமோ இவ வித்தியாசமா இருக்கா, ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறா, ஆனா சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்குங்கிற மாதிரி அம்மாவும் ஹீரோயினை பார்த்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த குட்டி
பாப்பா பார்த்தா அழகா சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அவ பார்க்கும்போது அப்படியே ஹீரோ மாதிரியே இருக்கு நம்ம ஹீரோயினுக்கு. ஒருவேளை என் கூட இருந்தவன் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்க. அதுக்கப்புறம் இங்க ஹீரோயினை பத்தியே தான் திங்க் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் சாப்பாடு எடுத்துட்டு வந்து டேபிள் மேல வைக்கிறா. இந்தாங்க சாப்பிடுங்கன்னு. சாப்ஸ்டிக்ஸை கையில கொடுக்க அவனால லெஃப்ட் ஹேண்ட்ல சாப்பிடவே முடியல. நான் எப்படி இந்த கையில சாப்பிடுவேன்? ஓ அதுக்கு நீயே ஊட்டி விடு அப்படின்னு சொல்ல. ஊட்டி விடணுமா? நான் ஊட்டி விட முடியாதுன்னு சொல்ல. நான் வேணா நர்ஸை போய் கூப்பிடுவா, நர்ஸ் கூப்பிடுறதுக்கு நானே சாப்பிட்டுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல. சரி சரி ஓகே 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 நானே ஊட்டி விடுறேன்னு சொல்லிட்டு எடுத்து ஊட்டி விடுறா. ஊட்டி விடும்போது சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல. என் குழந்தைகளுக்குலாம் இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பேன், ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும், வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கு, ஸோ இதெல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்லி சாப்பாட்டை பற்றி புலம்பிட்டே ஊட்டி விடுறா. ஒழுங்கா சாப்பாடு ஊட்டி விடு அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஊட்டி விட்டா. ஹீரோவும் சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருக்கு ஹீரோக்கு. அப்புறம் பாட்டிக்கிட்ட இருந்து ஃபோன் வருது. பாட்டி கால் பண்றாங்கன்னு சொல்ல ஃபோன் அட்டன் பண்ணி ஹீரோ பார்க்குறான். பாட்டி நானும் இங்கே தான் இருக்கேன்னு சொல்ல. 2 பேரும் ஒன்றா இருக்கீங்களா? எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்ல. சாப்பிட்டானா அவன்? சாப்பிட்டாரு, நான் இப்போ தான் ஊட்டி விட்டேன் அப்படின்னு சொல்ல. இப்போதாம்மா நிம்மதியாக இருக்குது, உன்னை மாதிரி ஒருத்தர் பக்கத்தில் இருக்கும்போது தான் ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. நிம்மதியாக இருக்குப்பா, அவங்க 2 பேரும் ஒருத்தர் எவ்வளோ பாசமாக இருக்காங்கன்னு. அப்பா எவ்வளோ நாள் தான் நடிக்க முடியும்னு தெரியல, தயவு செஞ்சு உண்மையை சொல்லிடுங்கன்னு சொல்ல. ரொம்ப கஷ்டமாக இருக்கா? சரி கவலைப்படாத, சீக்கிரமாக நான் சொல்லிடுறேன்னு சொல்ல. அதுக்கப்புறம் சாப்பாடு ஊட்டி விடலான்னு பக்கத்தில் போகிறா. 2 பேரும் க்ளோஸாக இருக்கிறத பார்த்து 2 பேருக்கே ஒரு மாதிரி இருக்கு. அதுக்குள்ள பார்த்தா அங்க ஹீரோட ஃப்ரெண்டு வரான். டேய் இவங்க என்னடா பண்றா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க. நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டு தான். ஏடா ஹாஸ்பிட்டல் உடம்பு சரியில்லைன்னா யாராவது நானி தான் வச்சுப்பாங்க, நீ சமைக்கிற நானிவே கூட்டு வந்து வச்சுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கான். ஹீரோனுக்கு அதுக்கு மேலே அங்கே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, இவனும் ஓவரா பண்றாங்கிற மாதிரி இருக்கு. சரி நான் கிளம்புறேன்னு சொல்ல. ஒரு நிமிஷம் இரு, உன் சாப்பாடு நல்லா இருக்கும் போல இருக்கு, எனக்கும் கொண்டு வான்னு சொல்ல. சரி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதுக்கு அப்புறம் டே உங்க 2 பேருக்கு எல்லாம் என்னடா போயிட்டு இருக்கு, உண்மையை சொல்றான்னு சொல்ல. ஹே என்ன லூஸ் மாதிரி வளர, அவளுக்கு ஆல்ரெடி குழந்தை இருக்கு, கல்யாணம் ஆயிடுச்சு, ஸோ அவகிட்ட எனக்கு என்ன இருக்கு, எதுவும் இல்லை அப்படின்னு சொல்ல. ஆனா என்னமோ ஒன்று நீ மறைக்கிற, சொல்ல மாட்டேங்கிறேன்னு சொல்லி ஃப்ரெண்டு கேட்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வாய் மூடிட்டு இரு அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஃப்ரெண்டு பையன் போயிட்டான். சரி ஓகே நாளைக்கு அவள் சாப்பாடு கொண்டு வந்தா எனக்கு கொண்டு வந்து கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கேருந்து வரா. என்னோட பர்சிங் இருக்கு எடுத்துட்டு போறேன்னு சொல்லி வர. மறந்துடாத எனக்கு சாப்பாடு கொண்டு வான்னு சொல்ல. அதெல்லாம் கொடுக்க முடியாது. என்ன கொடுக்க முடியாதுன்னு சொல்றீங்க? நீங்க என்னோட பாஸ், நான் அவருக்கு குக் பண்றதுனா நான் பர்சனலாக குக் பண்ணி கொடுத்துப்பேன் அப்படின்னு சொல்ல. அவனுக்கு இதுக்கு நீ சமைக்கணும், நீ எல்லாம் சமைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல. அவனுக்கு பொறாம, அதனால அவன் அப்படிதான் சொல்லுவான், அதெல்லாம் நீ கேட்காத அப்படிங்கிற மாதிரி. உன் நம்பர் கொடு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட நம்பர் கேட்க. இப்போ எதுக்கு நம்பர் கொடுக்குற? என் ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டு, நான் நம்பர் கொடுத்தா உங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்க. டென்ஷன் ஆகுது ஹீரோக்கு. பாய் சொல்லிட்டு ஹீரோயின் எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா. டே நீ ஏதோ மறைக்கிறியா பார்க்கலாம் என்னன்னு அப்படிங்கிற மாதிரி ஹீரோவை பார்த்து ஃப்ரெண்டு பையன் மறைச்சிட்டு இருக்கான். ஒழுங்கா இங்கேருந்து ஓடிடு, ஏதாவது கேட்டா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு கடுப்பா இருக்கு. எனக்கே ஒரு மாதிரி இருக்கு, அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டா எனக்கு ஏன் பிடிக்கலங்கிற மாதிரி டென்ஷனா இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோயின் குக் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டா. ஹீரோ கொண்டு வந்து கொடுக்க. இந்தாங்க நீங்க சாப்பிடுங்க, நான் போய் அவருக்கு கொடுத்துட்டு வரேன். என்ன அவருக்கா? ஆமா அவர் என் ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டு, என் காசுல தான் குக் பண்ண, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்க அசிஸ்டன்ட் பையன் கிட்ட கொடுத்துட்டு கேர்டேக்கர் நீங்க பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிட்டா. அப்புறம் வந்து பார்த்தா ஹீரோ எதுவுமே கண்டுக்காம அமைதியா இருக்கான், எதுவுமே பேசல. நீங்க சாப்பிட்டீங்களான்னு சொல்ல. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கான். ஏன்னா அவர் ஒரு மாதிரி நான் அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கு, ஒருவேளை அவருக்கு என்னோட ஃபுட்டு பிடிக்கலையா இல்ல அவருக்கு ஃபுட்டு கொடுத்தது இவருக்கு பிடிக்கலையான்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் குழந்தை அழுதுகிட்டே இருக்கு. அம்மா வந்து ஒரு பக்கம் குக் பண்ணிட்டு ஏதோ பார்த்துட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஃபோன் வருது. அவங்க கிராமத்துல இருந்து யாரோ ஃபோன் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. ஸோ அவங்க ஃபோன் பண்ணி ஹீரோயினை பத்தி தான் கேட்குறாங்க, அவ எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி. நல்லா இருக்கான்னு சொல்ல. என்ன பக்கத்துல குழந்தை சத்தம் கேட்குது, அது பக்கத்து வீட்டு குழந்தை, அவங்க மார்க்கெட் போறனால விட்டுட்டு போயிருக்காங்க, என்னன்னு சொல்லி கேட்க. ஒன்றும் இல்லை, யாரோ ஒரு பொண்ணு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நம்ம கிராமத்துல, இப்போ இருக்க பொண்ணுலாம் கொஞ்சம் கூட மரியாதையே கொடுக்கறது இல்லை, நீ எவ்வளோ நாள் அங்கேயே இருப்ப, சீக்கிரமா வில்லேஜுக்கு வா அப்படின்னு சொல்ல. இது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மாவுக்கு கஷ்டமா இருக்கு, இது யாருக்கும் தெரியாம எத்தனை நாள் பாத்துக்க போறோம்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு இந்தாங்க சாப்பிடுங்கன்னு சொல்ல. எனக்கு பாசிக்கலன்னு சொல்ல ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு ஹீரோயினுக்கு. அதுக்குள்ள பார்த்தா அந்த ஸ்வீட் காட்டு பொண்ணு வரா. அவ வந்து ஹீரோ கிட்ட உங்களுக்கு உடம்பு சரியில்லை என்கிட்ட சொல்லவே இல்லை, சொல்லியிருந்தா முன்னாடி வந்திருப்பேன்லன்னு சொல்ல. அது நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்ல. ஹீரோயின் அங்க வந்து சரி நான் போறேன்னு சொல்றா. ஹலோ என்ன நீ எதுக்கு போகணும், இங்கே இரு, அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், அவளுக்கு தெரியாம எனக்குள்ள எந்த பர்சனலும் கிடையாது, நீ இப்படியே சொல்லு அப்படின்னு சொல்ல. என்ன ஓவரா பண்றீங்க, நான் உங்களோட சைல்ட்ஹுட் ஸ்வீட் கார்டு, போய் இந்த பொண்ணு எப்படி உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொல்ல. இந்த பொண்ணு எதுக்கு பிடிச்சதா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எல்லாம் எடுத்து வச்சு ஹீரோ கொடுக்குறான். இதெல்லாம் நான் சமைச்சது, இந்த சாப்பாடு எல்லாம் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், இதே மாதிரி நீயும் குக் பண்ணி கொடு, உன்னையும் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஓவரா பேசுறா. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கே ஷாக்கா இருக்கு. 2 பேரும் சண்டை போட்டுக்கிற மாதிரி இருக்கு. ஹீரோயின் மனசுக்குள்ள இருக்கிறதுல வெளியே சொல்ற மாதிரி இருக்கு. ஹீரோக்கே ஷாக்கா இருக்கு. இந்தாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி ஊட்டி விட. அதுக்கப்புறம் ஹீரோ சாப்பிட்றான். என்ன ஓவரா பண்றாங்கிற மாதிரி முறைச்சுக்கிட்டே இருக்கா அந்த ஸ்வீட் ஹார்ட் பொண்ணு. சரி நான் சாப்பிட்றேன் நீ கிளம்புன்னு சொல்ல. அவளும் போயிட்டா. அவளை புள்ளி பண்றக்காவது இதெல்லாம் பண்ணிருப்பா ஹீரோயின், எப்படியோ ஓடி போயிட்டா பாத்தியா அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு ஹாப்பியா இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்கு அவளை இங்கேருந்து விரட்டின? அது வந்து சொல்லு. ஒன்றும் இல்லை, தெரியாம விரட்டிட்டேன்னு நினைக்கிறேன், இந்தாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி சாப்பாடெல்லாம் கொடுக்க. ஹீரோவும் சாப்பிட்டு முடிச்சிட்டான். சரி ஓகே வேற ஏதாவது வேணுமா? ஒன்றும் வேணாம், நான் தூங்க போறேன்னு சொல்ல. ஏன் இப்படியே இருக்கீங்க, தூங்காது இதெல்லாம் பண்ணிருப்பா ஹீரோயின், எப்படியோ ஓடி போயிட்டா பாத்தியா அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு ஹாப்பியா இருக்கு.
அதெல்லாம் இருக்கட்டும். எதுக்கு அவள இங்கேருந்து விரட்டுன? அது அது வந்து சொல்லு. ஒண்ணும் இல்ல. தெரியாம விரட்டிட்டேன்னு நெனைக்கிறேன். இந்தாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி சாப்பாடெல்லாம் குடுக்க, ஹீரோவும் சாப்பிட்டு முடிச்சுட்டான். சரி ஓகே. வேற ஏதாவது வேணுமா? ஒண்ணும் வேணாம். நான் தூங்க போறேன்னு சொல்ல, "ஏன் இப்படியே இருக்கீங்க?" தூங்க போறேன். அதான் போ சொல்றேன்." "ஓ! அப்படியா? என்கிட்ட சரியாவே பேசல." அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் ஒண்ணும் இல்லையே. நல்லா தான் நார்மலா தான் பேசிட்டு இருக்கேன்." "இல்ல 2 நாளா என்கிட்ட சரியா பேசல. என் சாப்பாட பத்தி எதுவுமே சொல்லவே இல்ல. அதான் நான் வர்றது உங்களுக்கு பிடிக்கலையோன்னு நெனச்சேன்." அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்றா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்கிற மாரி ஹீரோ அமைதியா இருக்க, சரி ஓகே. அப்ப நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறா. ஒரு நிமிஷம் இரு. எனக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். ஹாட் வாட்டர் கொஞ்சம் கொண்டு வந்து தர முடியுமா? அப்படின்னு சொல்ல, பணம் குடுங்க. அப்பதான் தருவேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு பணம் அனுப்புறான். சரி இந்தாங்க அப்படின்னு சொல்லி தண்ணி கொண்டு வந்து குடுக்குறா. ஹீரோவும் கை கழுவுறான். என்னால எப்படி கழுவ முடியும்? நீயே ஹேண்ட் வாஷ் பண்ணி விடு. அன்னைக்கு பண்ணிடல அந்த மாதிரின்னு சொல்ல, ஓ அப்படியா? சரி குடு அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் அப்படியே வாஷ் பண்ணி விட்டுட்டு இருக்கா. ஹீரோக்கு வேணும்னே ஹீரோயினை பக்கத்துல வச்சுக்கணும்னு ஆசை போல. அவளும் காமெடி பண்ணிட்டு ஒண்ணு பண்ணிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோட கையை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு. பணம் இல்லைன்னா எதுக்கு இவன் மேல நான் இவ்வளவு பாசமா இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, நீ ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்னும் இல்லையேன்னு சொல்லிட்டு கிட்ட அப்படி க்ளோஸா போறா. இதை பார்க்கும்போது 2 பேருக்குமே ஒரு மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் இவங்க கிட்ட க்ளோஸா இருக்கவே கூடாது போல இருக்கு. ஏன் ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுதுங்கிற மாதிரி ஹீரோனுக்கு கஷ்டமா இருக்கு. அங்க இருந்து கிளம்பிட்டா. ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. இவகிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு. ஆனா அடுத்தவன் ஒய்ஃப் எனக்கு அடுத்தவன் ஒய்ஃப் ஏன் பிடிச்சிருக்குங்கிற மாதிரி டென்ஷனா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா 2 குழந்தைகளை அழுதுட்டே இருக்கிற மாதிரி கனவுல வந்துட்டே இருக்கு ஹீரோக்கு. ஏன் அந்த குழந்தைகளை பத்தியே திங்க் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கே புரியலன்னு சொல்லி புலம்புறான். அதுக்கப்புறம் அங்க பார்த்தா அசிஸ்டன்ட் பையன் வரா. சார் என்னாச்சு உங்களுக்கு? ஒண்ணும் இல்லடா. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியலன்னு சொல்ல, சார் நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவான்னு சொல்ல, நான் நல்ல பையன் தானடா. என்ன உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்க, பாஸ் நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. இந்த ஊர்ல இருக்க எல்லா பொண்ணுங்களும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சுத்திட்டு இருக்காங்க. நீங்க என்ன இப்படி கேக்குறீங்க? நான் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது அப்படின்னு சொல்ல, என்னது நான் அப்படிலாம் நினைக்கலன்னு சொல்ல, இப்ப பார்த்தா அசிஸ்டன்ட் பையன் நம்ம ஹீரோவை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கான். சிசியோட ஹஸ்பண்டை பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிட்டு வா போ அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் அங்கிருந்து போயிட்டான். அப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு வந்து வேக வேகமா தண்ணி எடுத்து குடிக்கிறா. ஹீரோ கூட க்ளோஸா இருந்தது அப்படியே அவளுக்கு ஞாபகம் வருது. ஒரு மாதிரி இருக்கு. நான் எதுக்கு அவன்கிட்ட இவ்வளவு க்ளோஸா இருக்கேன்? அவனை பத்தி திங்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, அதுக்குள்ள அம்மா வராங்க. என்னாச்சு உனக்கு ஃபீவரானு? இல்லம்மா நான் போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கே ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோ போய் பார்க்கணுமேனு அவாய்ட் பண்ணலான்னு பாக்குறா. இல்ல கேஷுவலா இருக்கணும் அப்பதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா வரலான்னு பார்க்க அங்க கேர் டேக்கர் நடக்க வச்சுட்டு இருக்கான். என்ன பண்ற நீ அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து கேட்க, உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்ல, சரி ஓகே நீங்க போங்க அவங்களே பார்த்துப்பாங்கன்னு சொல்ல, நீங்க அப்புறமா சாப்பிடுங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போறா. ஒரு நிமிஷம் இல்லைன்னு சொல்லி ஹீரோ கூப்பிட டக்குன்னு போயாச்சு. ஏதோ சண்டை போல இருக்குன்னு சொல்லி அந்த கேர்டேக்கர் யோசிக்கிறான். அதுக்கப்புறம் சார் உட்காருங்கன்னு சொல்லி உட்கார வச்சுட்டு திரும்பி பார்க்க அங்க அசிஸ்டன்ட் பையன் வரான். சார் உங்ககிட்ட முக்கியமா ஒன்று சொல்லணும் சார். அவங்களுக்கு ஹஸ்பண்டே கிடையாது. 2 குழந்தைங்க அவங்க அம்மாவோட தான் அவங்க இருக்காங்கன்னு சொல்ல, என்னது அவளுக்கு ஹஸ்பண்ட் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா அதாவது குழந்தைகளோட பர்த் சர்டிஃபிகேட்ல கூட அப்பாவோட பேர்ல பிளாங்கா தான் இருக்குன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோ வாய்ப்பே அவளை பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து வர ஹீரோயின் கரெக்டாக நடந்து வரா. அங்க பார்த்தா கசின் பிள்ளை பாய் ஃப்ரெண்டோட வந்து நிக்குது. என் பாய் ஃப்ரெண்டை பத்தியா நாங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறோம். உன்ன மாதிரி 2 குழந்தைகள் வச்சுட்டு தனியா கஷ்டப்படுறவன் நான் இல்லைன்னு சொல்லி ஓவரா ஹீரோயினை புள்ளி பண்ண மாதிரி பேசுறா. உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்த்ததே இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி 2 குழந்தைகளை பெற்றுக்கிட்டேன். அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரியல. ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்ட் அது கிடைச்சதா? அதுவும் இல்ல. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு எதுக்கு அப்படின்னு சொல்லி ஓவரா ஹீரோயினை பத்தி இன்சல்ட் பண்ண மாதிரி பேசுறா. சரி பேசிட்டியா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இந்த பக்கம் போக, என்ன உனக்கு அசிங்கமா இருக்கா இல்ல பொறாமையா இருக்கான்னு சொல்ல டக்குன்னு திரும்பி பார்க்க ஹீரோ வந்து நிக்கிறான். ஹீரோவை பார்த்தோன்னே ஷாக்கா இருக்கு அந்த கசின் பொண்ணுக்கு. என்னடா இவன் இவ்வளவு அழகா இருக்கான்னு. இங்க பாரு இவளோட பாய் ஃப்ரெண்டு நான் தான் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து நிக்கிறான். என்னது நீயா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ற மாதிரி பாக்குறாங்க. நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? இதுக்கப்புறம் இவளை பத்தி யாராவது ஏதாவது புள்ளி பண்ணீங்க அவ்வளவுதான். நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. இவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். இதுக்கப்புறம் இவளை பத்தி ஏதாவது பேசினா அவ்வளவுதானே சொல்ல, என்ன ஓவரா பேசுற அப்படிங்கிற மாதிரி அந்த கசின் பிள்ளை அடிக்க போறா. பின்னாடி பாடி கார்டுல வச்சிருக்காங்க வா ஓடிலன்னு சொல்லிட்டு அந்த பையன் புடிச்சு இழுத்துட்டு போயிட்டான். அப்புறம் ஹீரோயினோட பக்கத்துல ஹீரோ போறான். நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். உனக்கு ஹஸ்பண்ட் இல்லைன்னு எனக்கு தெரியும். நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் சொல்றது முதல்ல நீ கேளு. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்ல, என்னதுங்கிற மாதிரி ஹீரோயின் ஷாக்கா பார்க்க டக்குன்னு ஹீரோ கிஸ் பண்ணிட்டான். இது எல்லாத்தையும் அந்த கேர்டேக்கர் பையன் அப்படியே போட்டோ எடுத்து, மேடம் மேடம் அவங்க 2 பேருக்குள்ள இருக்க சண்டை தீந்துருச்சு. 2 பேரும் ஒண்ணா சேர்ந்துட்டாங்க கிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல, ரொம்ப ஹாப்பியா இருக்கு பாட்டிக்கு. அப்பாடா இப்பதான் நிம்மதியா இருக்குன்னு பாட்டி சொல்றாங்க. நீங்க என்ன பேசுறீங்க தள்ளுங்கன்னு சொல்லி ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட்டா. என் மனசுல இருக்கதை நான் சொல்லிட்டேன். நீ யோசிச்சு சொல்லுன்னு சொல்ல ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிட்டா. சார் நீங்க பண்ணதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அவங்க என்ன சொல்ல போறாங்க அதை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா என் மனசுல இருக்கிறத நான் அவகிட்ட ஷேர் பண்ணிட்டேன். நான் டிசைட் பண்ணிட்டேன்னு சொல்ல, அப்ப அந்த 2 குழந்தை அந்த குழந்தை இனிமேல் என் குழந்தைங்க மாதிரின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க வந்து போயிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோ மீட் பண்றது ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டா. சோ அவனை அவாய்ட் பண்றதுக்காக குழந்தைலாம் கூட்டிட்டு வெளியே வர அம்மா கேக்குறாங்க என்னாச்சு உனக்கு ஏன் ஒரு மாதிரி இருக்கான்னு. ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு இதை பத்தியே திங்க் பண்ணிட்டு குழந்தைகளோட விளையாண்டுட்டு இருக்கா. கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த ஸ்வீட் ஹார்ட் பொண்ணு வரா. அந்த பொண்ணு இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு எனது இவளுக்கு குழந்தை வேற இருக்கான்னு சொல்லி போட்டோ எடுத்து, இரு உன்னை வச்சுக்கிறேன். நீ ஷூ ஃபேமிலியோட மருமகளா? உனக்கு ஆல்ரெடி 2 குழந்தைங்க வேற இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் ஹீரோ வரா ஹீரோயினை பாக்குறதுக்காக. ஹீரோயின் அப்படியே ஹீரோ பார்த்தோன்னு டக்குன்னு பக்கத்துல வந்து எதுக்கு இங்க வந்தீங்கன்னு சொல்லி
நீ எதுக்காக குக் பண்ண வரலன்னு சொல்லி கேட்குறான். எனக்கு உடம்பு சரியில்ல. கொஞ்ச நாள் குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுது. அதனால தான்னு சொல்ல, அதுக்குள்ள அம்மா வராங்க. இது யாருன்னு சொல்லி கேட்க, என்னோட பாஸ். பாஸா? நீ நானி வேலை தானே பார்க்குற? ஆமா, ஆமா. எனக்கு தான் அவ குக் பண்ணி குடுத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, ஐய்யய்யோ! ஏதாவது சொல்லிருவானோன்னு பயந்து போய் ஹீரோயின் பார்த்துட்டே இருக்கா. அம்மா கொஞ்சம் அர்ஜென்ட் நாங்க 2 பேரும் தனியா பேசிட்டு வரேன்னு சொல்லி அந்த பக்கம் போக, அங்க இருக்க குழந்தை அப்பான்னு சொல்லி ஹீரோவ பார்த்து கூப்பிடுது. அத பார்த்தோனே ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. அந்த குழந்தைய தூக்கலான்னு பார்க்க, இந்த குழந்தைய ஒரு நிமிஷம் நான் தூக்கவா அப்படின்னு சொல்லி கேட்க, இந்தான்னு சொல்லி ஹீரோயின் வாங்கி தரா. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நம்மளும் இவன தூக்கிட்டே போலாமா? நம்ம கூடயே இவன் இருக்கட்டும்னு சொல்ல, அந்த குழந்தை ரொம்ப அழகா இருக்க மாதிரி இருக்கு. அந்த பக்கம் போக, இது என்ன இந்த குழந்தையும் இவரும் பார்த்தா ஒரே மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அம்மா யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் குழந்தை கூட விளையாண்டுட்டே அங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கான் ஹீரோ. ஹீரோயினுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்புறம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு 2 பேர் தனியா வராங்க. நான் கேட்டதுக்கு நீ எந்த பதிலும் சொல்லலன்னு சொல்ல, உங்க ஃபேமிலி கண்டிப்பா என்னை ஏத்துக்க மாட்டாங்க. என்னால இப்போ ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது. ப்ளீஸ் வேணாம் விடுங்க. எனக்கு என் குழந்தைங்க தான் முக்கியம்னு சொல்ல, உன் குழந்தை இனிமேல் என் குழந்தை மாரி. எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இருக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ப்ளீஸ் நான் சொல்றத புரிஞ்சுக்கோன்னு சொல்லி ஹீரோ சொல்றான். ஆனா ஹீரோயின் வந்து இப்போதைக்கு என்னால டிசிஷன் எடுக்க முடியாதுன்னு சொல்ல, சரி பாட்டியோட பர்த்டே பார்ட்டி இருக்கு. நீ கண்டிப்பா அதாவது அட்டெண்ட் பண்ணுன்னு சொல்லி ஈவினிங் நீ வான்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டான். ஹீரோயினும் வந்துட்டா. அதுக்கப்புறம் பார்ட்டிக்கு வந்தவொடனே ஹீரோயின் எல்லாத்துக்கும் இன்ட்ரோ குடுக்குறாங்க பாட்டி. இதுக்கப்புறம் இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுதுன்னு சொல்ல, அதுக்கப்புறம் பார்த்த உடனே ஒரு மாதிரி இருக்கு ஹீரோயினுக்கு. இது என்னது என்கேஜ்மெண்ட்ன்னு சொல்றாங்களேன்னு சொல்லி திரும்பி பார்க்க, எனக்கு இத பத்தி தெரியாதுங்கிற மாதிரி ஹீரோ தலையாட்டுறான். அதான் 2 பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருக்குல்ல. சீக்கிரம் என்கேஜ்மெண்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி ஃபேமிலியே செட்டில் ஆகும். ஷூ ஃபேமிலியோட சொத்துல உனக்கு பாதி எழுதி குடுக்குறோமா அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்ல, ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இல்ல பாட்டி அது வந்து இப்போதைக்கு இத பத்தி பேசாதீங்க எனக்கு வேணான்னு சொல்ல, சரி எல்லாரும் வாங்க சாப்பிட போலான்னு சொல்லி போறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பிட்டா. வெயிட் பண்றேன் வெயிட் பண்ணு உனக்காக தான் வெயிட் பண்ணிருக்கேங்கிற மாதிரி அப்படியே அந்த ஸ்வீட் கார்ட் பொண்ணு முறைச்சுக்கிட்டே இருக்கா. கரெக்டா அங்க வந்து அம்மா வராங்க. ஆன்ட்டி உங்ககிட்ட பேசணும். அந்த பொண்ணு நீங்க நினைக்கிற மாதிரி நல்லவ கிடையாது. அவளுக்கு ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்கு. 2 குழந்தை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்ற? ஆமா இங்க பாருங்க சொல்லி காட்ட, என்னது அவளுக்கு குழந்தை இருக்கா? என்னால நம்பவே முடியல. அப்ப என்னை ஏமாத்த பாக்குறாளா? இதை பத்தி நீ எதுவும் சொல்லாத. நான் இதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஆன்ட்டி சொல்றாங்க. சரி ஆன்ட்டி இப்பதான் நிம்மதியா இருக்கு. நான் நினைச்சது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்தோடனே அம்மா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உன்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு என் பையன் கேக்குதா? ஆல்ரெடி உனக்கு 2 குழந்தை இருக்கு. கல்யாணம் ஆன ஒரு பொண்ணு. உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்ல. என் பையனை கரெக்ட் பண்ண வந்தியா சொத்துக்காக அப்படின்னு சொல்லி அடிக்கலான்னு போக டக்குனு ஹீரோ வரான். நீங்க எந்த கிளம்புன்னு சொல்ல ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிட்டா. அம்மா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. எதுக்கு அவ பின்னாடி போறீங்கன்னு சொல்ல, எப்படிடா இந்த மாதிரி ஒரு பொண்ணு உன்னை ஏமாத்துறா? அதை சகிச்சுட்டு இருக்க முடியுதுன்னு சொல்ல, இங்க பாருங்க நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. நாங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் பேக்கா தான் ஆரம்பிச்சோம். ஆனா இப்ப எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. அந்த குழந்தைகளை என் குழந்தைய ஏத்துக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க. எனக்கு அவ தான் வேணும். நான் அவளை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஹீரோவும் கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அம்மா பேசுனதை நினைச்சிட்டு வீட்டுல படுத்திருக்கா. ஹீரோ கால் பண்ணிட்டே இருக்கான். போனை எடுக்கவே இல்லை. கண்டினியூவா கூப்பிட்டுட்டே இருக்கான். காலையில எந்திரிச்சு பார்க்க ஹீரோட போன் வந்திருக்கு. கீழே வெயிட் பண்றேன் நீ வா அப்படின்னு ஒரு மெசேஜும் அனுப்பியிருக்கான். கீழே வெயிட் பண்றாரான்னு சொல்லி வந்து பார்க்க நைட் எல்லாம் ஹீரோ வெளியே போகவே இல்லை வீட்டுக்கு. இங்கே தான் நின்றுட்டு இருக்கான் போல இருக்கு. நைட்டு ஃபுல்லா இங்கே தான் இருந்தீங்களான்னு சொல்லி கேட்க, ஆமா நான் என் வீட்டுல பெர்மிஷன் வாங்கிட்டு வரேன். அம்மா உன்னை பத்தி பேசுனது தப்புதான். ப்ளீஸ் நான் சொல்றதை புரிஞ்சுக்கோவான்னு சொல்ல, என்னால எங்கேயும் வர முடியாதுன்னு ஹீரோயின் சொல்றா. பாட்டி கிட்ட எல்லா உண்மையும் நான் சொல்றேன். இதுக்கப்புறம் உன்னையும் குழந்தைகளை ஏத்துக்க நான் ரெடியா இருக்கேன். என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் பண்ணுவாங்க. ப்ளீஸ் சொல்றதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல, இந்தாங்கன்னு சொல்லி அந்த பென்டென்ட்டும் அந்த ரிங்கையும் கொடுக்க, அதை பார்த்தோன்னே இந்த ப்ரௌச் உனக்கு ஏது அப்படின்னு சொல்ல, பாட்டி கொடுத்ததப்ப ஞாபகம் வருது. இது உன்னோட சோல்மேட் கையில கண்டிப்பா போகும். அது திரும்ப அவளே உன் கையில கொடுப்பான்னு சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. என்ன பாட்டி இதுல எல்லாம் நம்பிக்கையே இல்லைன்னு சொல்ல, அதை கொடுத்த உடனே ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. இது எதுக்கு திரும்ப கொடுத்த? அது உங்க வீட்டோட ஒரிஜினல் மருமகளுக்கு கொடுக்க வேண்டியது. என்ன மாதிரி போலி ஆனவளுக்கு இல்ல. இது எனக்கு வேணான்னு சொல்ல, ஹீரோ சொல்றான் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு. நான் கண்டிப்பா எல்லாத்தையும் சரி பண்ணுவேன்னு சொல்ல, ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ப்ளீஸ் எனக்காக ஒரே ஒரு வாய்ப்பு கொடு. நான் பேசிட்டு வரேன்னு சொல்ல, ஹீரோயின் அங்க இருந்து போயிட்டா. அப்புறம் ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அம்மா அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்ல, அப்பா கத்துன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. போய் ஒரு கல்யாணம் ஆன பொண்ணு 2 குழந்தைக்கு அம்மா. அவளை போய் இவன் கரெக்ட் பண்றான். வரட்டும் இன்னைக்கு அவனுக்கு இருக்கு. இதை பத்தி அம்மா கிட்ட நீ சொல்லாத நானே சொல்லிக்கிறேன்னு சொல்ல, ஹீரோ கரெக்டா வரான். ஹீரோ கிட்ட அப்பா சொல்றாரு, உனக்குலாம் அறிவில்லையாடா? ஏன்டா இப்படி நடிக்கிறதுக்கு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு. இங்க பாருங்க ஆரம்பத்துல இது நடிப்பா இருக்கலாம். ஆனா இப்ப அப்படி இல்லை. எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அந்த 2 குழந்தை எனக்கு முக்கியம்னு சொல்ல, சோ ஃபேமிலிக்கு இந்த மாதிரி யாரும் நினைச்சவங்க எல்லாம் கூட்டிட்டு வர முடியாது. என்னால முடியாது இந்த கல்யாணத்தை ஏத்துக்க அப்படின்னு சொல்லி அப்பா சொல்றாரு. இவங்க கத்துல பாட்டி எங்க வராங்க. என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்க, பாட்டி நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி முட்டி போட்டு அப்படியே ஹீரோ அழுக ஆரம்பிச்சிட்டான். அவங்க 2 பேரும் அந்த பக்கம் போயிட்டாங்க. அம்மாவும் அப்பாவும். பாட்டி ப்ளீஸ் நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆரம்பத்துல இது ஃபேக்கா இருக்கலாம். ஆனா அது உண்மை. எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப என் மனசுல அவதான் இருக்கா. அவளுக்கு 2 குழந்தை இருக்கு. அப்ப அந்த குழந்தைய நீ ஏத்துப்பியான்னு சொல்லி பாட்டி கேட்க, கண்டிப்பா ஏத்துப்பேன். அந்த குழந்தைக்கு எனக்கு தான். இனிமேல் அந்த குழந்தைக்கு அப்பா நான் தான். எப்படி உன்னால ஸ்டெப் ஃபாதரா இருக்க முடியுமான்னு சொல்லி கேட்க, என்னால முடியும் பாட்டி ப்ளீஸ் சொல்றதை புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல, எனக்கு ஹாப்பியா இருக்கு. எனக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா உங்க அம்மாவை கண்டிப்பா சம்மதிக்க வைக்கணும். அது உன் கையில தான் இருக்கு. என்ன கஷ்டப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அழுகுறாங்க. அதை பார்க்கும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. எப்படியாவது அம்மாவை கன்வின்ஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் விடிய விடிய நம்ம ஹீரோ அப்படியே வீட்டுக்கு வெளியே முட்டி போட்டு இருக்கான். எப்படியாவது அம்மா மனசை மாத்தணுங்கிறதுக்காக. ஆனா அவங்க மனசு மாற மாதிரி தெரியல. கடைசியில மயங்கி ஹீரோ அப்படியே கீழே விழுந்துட்டான். அதுக்கப்புறம் அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ண, செம்ம ஃபீவர் இருக்கு போல.
ஃபீவர்ல அப்படியே வெளியே முட்டி போட்டனால மயங்கி விழுந்துட்டான். அப்புறம் அம்மாக்கு வேற வழி தெரியல. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீ எவ்வளையோ கல்யாணம் பண்ணிக்கோ, அதுக்காக இந்த மாதிரி ஃபீவர்ல இந்த அளவுக்கு அவளை லவ் பண்றதுனால தானே இப்படி நின்று அப்படின்னு சொல்லி அம்மா ஃபீல் பண்றாங்க. பாட்டியும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அப்பாவும் சரி போனா போட்டு என்னமோ பண்ணு, நீ எப்படியோ சந்தோஷமா இருந்தா எங்களுக்கு அதுவே போதுங்கிற மாதிரி ஓகே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ பாக்குறதுக்காக ஹீரோயின் அங்கிருந்து வரா. அதுக்கப்புறம் அம்மா, பாட்டி எல்லாரும் அந்த பக்கம் போயிட்டாங்க. "என்னாச்சு? எதுக்கு இந்த மாரி பண்ணீங்கன்னு?" சொல்ல, "நீ கவலைப்படாத. பர்மிஷன் நான் வாங்கிட்டேன். இதுக்கப்புறம் அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. உன்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு" சொல்ல, "இதுக்காக இவ்ளோ ரிஸ்க் எடுப்பீங்களா? எதுக்கு இந்த மாரிலாம் பண்ணீங்கன்னு?" சொல்லி அழுக, "எனக்கு நீ ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தைகள நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். ப்ளீஸ் நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. என் மனசுல உன்ன பார்த்தோனே தான் லவ் வந்ததுன்னு" சொல்ல, அதுக்கப்புறம் 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் வெளிய நின்னு பார்க்க இவங்க எல்லாருக்கும் ஒரு மாரி இருக்கு. என்ன இருந்தாலும் அவளுக்கு ஆல்ரெடி 2 குழந்தை இருக்கு. அதான் எனக்கு பிடிக்கலங்கிற மாரி அம்மா புலம்பிட்டு இருக்க, அதுக்கப்புறம் பாட்டிக்கிட்ட பேசலான்னு ஹீரோயின் வரா. "நீ கவலைப்படாதம்மா. அவனோட லவ் உண்மையான லவ். அதனால அக்செப்ட் பண்ணிட்டாங்க" அப்படின்னு பாட்டி சொல்ல, அதுக்கப்புறம் அம்மா அப்பா உள்ள போறாங்க. அந்த குழந்தைகளோட போட்டோவை பார்த்துட்டு இருக்க, இந்த குழந்தைகளெல்லாம் பாருங்கம்மா, எப்படி உங்களுக்கு பிடிக்காம போகும்னு சொல்லி அம்மா கிட்ட போட்டோ காட்ட, அம்மாக்கு அந்த போட்டோவை பார்த்தோன்னே ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே உன்ன மாதிரியே இருக்கு, சின்ன வயசுல நீ இப்படிதானே இருப்ப அப்படின்னு மாதிரி யோசிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருடான்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஒரு முடியை எடுத்துட்டு, இந்த குழந்தைக்கு கண்டிப்பா டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி அம்மா வேகமா அங்கிருந்து ஓடுறாங்க. என்னம்மா சொல்றீங்க? என்ன மாதிரி இருக்கா? அந்த குழந்தை எனக்கும் சம்டைம்ஸ் பார்க்கும்போது என்ன மாதிரி தான் தோணும்னு சொல்ல, கண்டிப்பா இதுல வேற ஏதோ ஒண்ணு இருக்கு, நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அம்மா ஓடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை இன்வைட் பண்ணியிருப்பாங்க வீட்டுக்கு சாப்பிட. எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. அம்மாவை மட்டும் காணோம். "கவலைப்படாதம்மா, அவங்க அம்மா சீக்கிரம் வந்துருவாங்கன்னு" சொல்ல, அதுக்கப்புறம் அம்மா கையில ரிப்போர்ட்டோட ஓடி வராங்க. அந்த ரிப்போர்ட்ல ஹீரோவோட குழந்தைங்க தான் அவங்கன்னு இருக்கு. அப்ப அன்னைக்கு அப்ராட்ல நான் ஒண்ணாவது உன்கிட்ட தானா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்க, அப்ப அது நம்ம குடும்பத்தோட வாரிசு தானே, என்னோட வீட்டு வாரிசு தானேன்னு சொல்லி எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. இப்ப யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. சரி சரி சீக்கிரமா போய் மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வாங்க, இடையில எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும்னு சொல்லி பாட்டி சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. அப்ப அவங்க 2 பேரும் ஏன் குழந்தைன்னு சொல்லி சந்தோஷமா இருக்கு. வீட்ல எல்லாருமே அத அக்செப்ட் பண்ணனால இன்னுமே நிம்மதியா இருக்கு. சரி ஓகேன்னு சொல்லி 2 பேரும் மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு கார்ல வந்துட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் பப்ளிஷ் பண்ண போறேன்னு சொல்ல, இதுக்கப்புறம் நீ நானி கிடையாது, ட்ரூ ஃபேமிலியோட மருமகளே நீதான்னு சொல்லி ஹீரோ அப்படியே இழுத்து கியூட்டா ஹீரோயினுக்கு கிஸ் பண்றான். ஹாப்பி எண்டிங்கோட இந்த மூவி இங்க முடிச்சிருக்காங்க. ரொம்ப கியூட்டான அழகான மூவி. எனக்கு இந்த மூவி ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. இதே மாதிரி மூவி பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.